ஹாய் அவினாஷ் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கேன் ப்ரோ. ஹாய் நிர்மல் ப்ரோ. ஹலோ ஆல். கைஸ், நம்ம போன வாரம் ஆல்மோஸ்ட் ஒரு 2 கேஸ் ஸ்டடி பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 கேஸ் ஸ்டடி பண்ணோம். ஓகேங்களா? இன்னைக்கு ஒரு கேஸ் ஸ்டடி, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேஸ் ஸ்டடியா இருக்க போகுது. ஏன்னா இவரு அவரோட ஸ்டோரிலாம் அவரும் ஷேர் பண்ணுவாரு கண்டிப்பா. இவரோட நான் வீடியோ டெஸ்டிமோனியல பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை இவரை. ஓகேங்களா? வீடியோ டெஸ்டிமோனியல் ஒரு மொட்டை மாடியாண்ட நின்னு எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்க, ஞாபகம் இருக்கு. அப்புறம் உட்காந்து அனுப்பிச்சிருந்தீங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு, இன் டர்ம்ஸ் ஆஃப் வீடியோ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவரை நான் பார்க்கவே இல்லை. இப்பதான் நான் பார்க்கறேன். ஓகேங்களா? ஸோ ஹாய் கைஸ். ஸோ எல்லாருமே மியூட்ல இருங்க. ஓகேங்களா? இது ஒரு கேஸ் ஸ்டடி நம்ம லைவா ரெக்கார்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? இது ஒரு டிஃப்ரெண்டான கேஸ் ஸ்டடி. நான் ஏன் சொல்றேன்னா, அவினாஷ் ப்ரோ நம்ம 100 டேஸ் சேலஞ்சில் ஒரு பார்ட் ஆஃப் த சேலஞ்ச், எது 3 டே சேலஞ்ச் மட்டுமே அட்டென்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அதை மட்டுமே அட்டென்ட் பண்ணி இஸ் அச்சீவ்டு தட் 1 lakh per month லாங் பேக். அது எப்போலாம் நம்ம அச்சீவ் பண்ணாரு எனக்கு அது முன்னாடியே அவர் அப்டேட் பண்ணியிருந்தாரு. நான் தான் ரீசெண்டாக அவரை கேட்டேன், ப்ரோ ஒரு கேஸ் ஸ்டடி ப்ரோ, நம்ம பீப்புளுக்கு இது நம்ம பண்ணணும், வரீங்களா ப்ரோ? நீங்கள் கேட்டால் நான் வரேன் ப்ரோ, அது என்ன ப்ரோ இருக்குன்ட்டு அவர் தான் இப்போ ஷேர் பண்ணுவார். ஓகேங்களா? நீங்கள் இப்போ கற்றுக்கிறீங்க பார்த்தீங்களா கைஸ், யாரெல்லாம் 100 டேஸ் சேலஞ்சில் இருக்கீங்க, அதில் ஜஸ்ட் 10% கூட இல்லை, அந்த ஒரு பார்ட் ஆஃப் வீடியோஸ் மட்டுமே வாங்கி அவர் அச்சீவ் பண்ணாரு. ஓகேங்களா? அப்போ ஜஸ்ட் இமேஜின் உங்ககிட்ட எவ்வளோ பவர் இருக்கு, அந்த ஒரு எவ்வளோ வேல்யூபிளான ஒரு வீடியோஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இது மூலியமா இவர் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணாரு, எப்படி க்ரோ பண்ணாரு, அதே மாதிரி ஒரு ஆஸ் அ ஃப்ரீலான்சரா இருந்தார் அவர். ஓகேங்களா? அது எப்படி ஒரு ஏஜென்சி ஓனரா மாத்தினாரு, டீம் எல்லாம் எப்படி ஹயர் பண்ணாரு. நீங்க யாரெல்லாம் ஃப்ரீலான்சர் டு ஏஜென்சியா போகணும்னு இருக்கீங்க, மீன் போட்டுருங்க, சாட்ல மீன் போட்டுருங்க. யாரெல்லாம் ஃப்ரீலான்சர் டு நான் ஏஜென்சியா ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கேன் ப்ரோ, ஃபியூச்சருக்கு நான் ஒரு ஏஜென்சி ஓனராக ஒரு 5 பேர் 10 பேர் 20 பேர் 30 பேர் வச்சு நான் ஒரு ஏஜென்சியாக நான் ஸ்டார்ட் பண்ணணும், அது மூலியமாக நான் ஏர்ன் பண்ணணுன்றது இருக்குங்களா, அவங்க மட்டும் மீன் போடுங்க. ஸோ அது எல்லாருக்குமே இது வேல்யூபிளாக இருக்கும். அவரு அந்த ஜெர்னியை பார்த்துருக்காரு. ஸோ அவரோட ஜெர்னியும் ஷேர் பண்ணுவார். ப்ரோ அவினாஷ் ப்ரோ, நம்ம எப்பவுமே இந்த ரீசெண்டாக கேஸ் ஸ்டடிஸ் எல்லாமே நம்ம பார்க்கும்போது நான் எப்பவுமே ஒரு ஃபர்ஸ்ட் ஒன்று வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா நம்பர்ஸ் நம்மளுக்கு தேவை ப்ரோ. So what is the exact revenue that you are making as a agency right now per month? Per 2 lakh plus பண்றோம். 2.5 to 3 பண்ணிட்டு இருக்கோம். near to that. Okay. So almost 2.5 to 3 அந்த ரேஞ்சில போறீங்க. இது பர் மந்த் கைஸ். ஓகேங்களா? ஸோ ஏஜென்சியா அவர் இப்போ ஆல்மோஸ்ட் 3 lakh per month கிட்டத்தட்ட போயிட்டு இருக்காரு. 2.5 to 3 போவார். ஏன்னா ஒரு மந்த் ஒன்று இருக்கும், ஃபிளக்சுவேஷன் இருக்கும். 3 டச் பண்ணலாம், 2.8 வரலாம், 2.5 வரலாம். ஸோ இந்த மாதிரி மறுபடியும் 2.8 போகலாம். அதுதான் அவர் மீன் பண்றாரு. எஸ் ப்ரோ, இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட இன்ட்ரடக்ஷன், உங்களோட பேர்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அது என்ன உங்க கம்பெனி பேரெல்லாம் வச்சிருக்கீங்க, அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க. அவினாஷ் அது சர்ணமையாவே வச்சிட்டீங்களா? இல்ல அவினாஷ் பக்கத்துல நான் எல்லாம் அருண் பக்கத்துல அருண்குமார் வச்சிருக்கேன். நிர்மல் நிர்மல்குமார் வச்சிருக்காரு. நீங்க மட்டும் அவினாஷ் மேக்ஸ் ஆர்ஓஎஸ் வச்சிருக்கீங்க. ஸோ அது உங்களோட இதுலதான் வாட்ஸ்அப் நான் லாகின் பண்ணி டக்குன்னு அது கிளைண்ட் கால் அட்டெண்ட் பண்றதுலயே அப்படியே டக்குன்னு. ஷூர் ப்ரோ, உங்களோட ஜேர்னியை நீங்க ஷேர் பண்ணலாம் ப்ரோ. நம்ம பீப்புள் இங்க இருக்காங்க, 120 பேர் இப்போ லைவ்ல இருக்காங்க, இன்னும் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களோட ஜேர்னி நீங்க ஸ்டார்ட் பண்ணது எப்படி, அதை பத்தி நீங்க சொல்லலாம்னா எப்படி சொல்லலாம் ப்ரோ, சொல்லுங்க. ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு அருண் அண்ட் நிர்மல் ப்ரோ. அதான் ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஹேவ் கிராட்டிடியூட் ஃபார் தம். அதிகமா பேசினது இல்லை அவங்க கூட, பட் ஆல்வேஸ் மனசுக்குள்ள எப்பயுமே என்னோட இது இருக்கும். நான் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இன்ட்ரோவர்ட் தான். அதனால நான் அதிகமா இந்த மாதிரி ஷேர் பண்றது இல்லை, அந்த எக்ஸ்பிரஸ் பண்றதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட். ஸோ பட் தேங்க்ஸ் டு அருண் நிர்மல். ஸோ இந்த ஸ்டோரி சொல்லும் போதே அவங்களுக்கு புரியும் ஹவு தேர் இம்பாக்டிங். அது அவங்களுக்கே தெரியாது ஆக்சுவலா, பட் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், பட் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொன்னது இல்லை. ஸோ திஸ் டைம் அந்த கண்டிப்பா. ஏன்னா அருண் அவர் சொன்னப்ப நம்ம இந்த மாதிரி சொல்றப்பதான் நிறைய பேருக்கு அந்த விஷயம் போகும், எவ்வளோ சேஞ்சஸ் நடக்குது, இதெல்லாம் சொல்லும் போதுதான் மற்றவங்களுக்கு தெரியும் ப்ரோ, அது மோட்டிவேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஓகே, அப்ப நம்ம கண்டிப்பா அதை சொல்லணும் அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு பாத்தீங்கன்னா அவினாஷ், ஐ எம் ஃப்ரம் ஈரோடு. இப்ப நான் சென்னையில இருக்கேன்.
ஸோ நான் ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸ்டில் ஐ எம் டூயிங் ஒர்க் ஆட் ஸ்பெஷலிஸ்டா இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கேன். அரௌண்ட் 8 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா 2023ல. ஸோ அப்போ எப்பயும் போல நான் டிஜிட்டல் மார்க்கெட்டரா ஒரு கம்பெனியில, கோயம்புத்தூர்ல ஒரு கம்பெனியில ஒர்க் போயிட்டு இருக்கேன். அப்போ வந்து ஒரு நோன் பிராண்ட் தெரிஞ்சவங்க வந்து அவங்க ஒரு இ-காமர்ஸ் பிராண்ட் நடத்திட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து ஒரு ஆட்ஸ்ல ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. சரி ஓகே. அப்ப ஃப்ரீலான்சிங்கிற டேர்மே அப்ப தெரியாது. ஸோ ஹெல்பிங் த பிராண்ட் போய் நல்ல ரிசல்ட் வருது, தேங்க்ஸ். நீங்க எவ்வளவு சார்ஜ்ன்னு சொல்லுங்க, நான் காசு கொடுத்துறேன். எவ்வளவு சார்ஜ்ன்னு கூட நமக்கும் தெரியாது. சரி ஒரு 5000 கொடுத்துருங்க, நமக்கு என்ன ஒரு எக்ஸ்ட்ரா. சரி பார்ட் டைமா ஒரு ஒர்க் பண்றோம், ஒரு சரி ஒரு 5000 கொடுங்க அப்படின்னா, என்ன இவ்வளவு கம்மியா சொல்றீங்க அப்படின்னு. ஐயோ அதுவே எனக்கு அதிகமே அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அவ்வளவுதான் போதும், நீங்க கொடுங்க எனக்கு அப்படின்னு. அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் யோசிச்சுட்டு ஓகே, அப்ப ரிசர்ச் பண்ணி பார்ப்போம், ஃப்ரீலான்ஸ் ஒண்ணு இருக்கு, நீங்க இந்த மாதிரி இது பண்ணலாம். பட் 2023ல சரின்னு சொல்லிட்டு ஓகே, இப்ப நம்மளும் ரிசல்ட்டும் கொடுத்துட்டோம், ஒரு பிராண்ட் அதிகமா பே பண்ணவும் ரெடியா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மந்த் மட்டும் நான் 5000 வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் மந்த் இந்த மாதிரி நீங்க 5000 உங்க ஒர்க் கம்மியா இருக்கு. அவங்களே கேட்டாங்க, நீங்க சேர்த்து கேட்கணக்கு, சரி ஒரு 10,000 கொடுங்க அப்படின்னா, அவங்களும் எதுவுமே சொல்லாம 10,000 கொடுத்துட்டாங்க. என்னடா இது அப்படின்ட்டு, சரி ஓகே அடுத்து பிராண்ட்ஸ் ரீச் அவுட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் 2023ல ஒரு இதெல்லாம் ஒரு ஜூலைக்கு மேல. அதுக்கப்புறம் நானும் நிறைய பிராண்ட்ஸ் ரீச் அவுட் பண்றேன். அப்படியே பக்கம் பக்கமா மெசேஜ் அனுப்புவேன், ஃபோன் பண்ணி பேசுவேன், அவங்க கிட்டயே யாராவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு. அப்ப வந்து கிளைண்ட் எதுவுமே கிடைக்கல. ஸோ இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. அப்ப 2023 டிசம்பர் நவம்பர் டைம்ல என் ஒய்ஃப் வந்து நிர்மல் ப்ரோ கூட லிங்க்டின்ல கனெக்ட் ஆகிருக்காங்க. எனக்கு நிர்மல் ப்ரோவும் தெரியாது, அருண் ப்ரோவும் தெரியாது. இந்த நிர்மல் ப்ரோவை மறந்துருப்பாரு, அவங்க பேரு கோகிலவாணி. அவரு இங்க இருந்துட்டு அவங்க கனெக்ட் பண்ணிட்டு 3 years பேக் இந்த மாதிரி எனக்கு ஒரு சப்போர்ட், நாங்க ஃப்ரீலான்ஸா இது பண்ணிட்டு இருக்கோம், நீங்க எப்படி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கனாலும், ஒரு ஃப்ரீயா தான் மீட்டிங், எல்லாமே ஃப்ரீ தான். அவர் ஒரு ஃப்ரீயா ஒரு மீட்டிங் வந்து, நீங்க இப்படி பண்ணுங்க, இப்பெல்லாம் நீங்க இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேல் பண்ணலாம், ஆட்ஸ் இப்படி ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க இருந்துட்டு என்ன சொன்னாங்க, நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாரு அவினாஷ் அப்படின்னா. அப்பதான் நான் வந்துட்டு என்னன்னு செக் பண்ணி பார்க்கணும். அப்ப எம்எம்சிங்கிறது ஒரு குரூப், ஒரு கம்யூனிட்டி. அந்த குரூப்ல ஜாயின் பண்ணணும்னா வந்து 199 ஃபீஸ். அப்ப 2024 ஜான்ல வந்துட்டு ஜாயின் பண்றேன். அந்த 199 கொடுத்து குரூப்ல ஜாயின் பண்றேன். அங்க எக்ஸாம் மந்த்லி ஒரு யூடியூப் வீடியோ இல்ல இதே மாதிரி கூகுள் மீட் இல்ல யூடியூப்ல இதெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க, இன்ஸ்டேட்ஸ்லாம். அதுதான் அப்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் ஃபெப்ல வந்து இந்த 3 days சேலஞ்ச் 1000 rupees. ஸோ இந்த கான்செப்ட் என்னன்னா, ஐ ஹேவ் ஸ்கில், நான் ரிசல்ட் கொடுத்துட்டேன், எனக்கு எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் லீட்ஸை வந்து ஃபாலோ பண்ணியோ க்ளோஸ் பண்ணவோ முடியல. கரெக்டா எனக்கு அந்த 3 days சேலஞ்ச் வந்து கிடைச்சது. நான் உடனே ஆன்போர்ட் பண்ணிட்டேன். அந்த வித்தின் த வீக் இட் செல்ஃப் பார்த்தோம்னா ஒரு கிளைண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்போ 15,000, சரி 10,000 வாங்கிட்டு இருந்தேன், சரி 15 சொல்லுவோம் அப்படின்னா 15க்கும் கன்வெர்ட் ஆகிட்டாங்க. ஸோ அடுத்து மந்த் ஆன் மந்த் பார்த்தோம்னா க்ளோசஸ் தான். 2 client ஒரே மந்த்ல 3 client. அது இல்லாம என்னன்னா, முன்னெல்லாம் பண்ற ரீச் அவுட்டுக்கு வந்து எதுவுமே இது இருக்காது, ரெஸ்பான்ஸே இருக்காது. அட்லீஸ்ட் நாட் இன்ட்ரெஸ்ட்னா எல்லாருமே வந்து சொல்றாங்க, இல்ல எனக்கு நான் இப்ப பாக்கல, இப்ப கனெக்ட் லேட்டர் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க திட்டுவாங்க. அது ஆக்சுவலா ஒரு மெத்தட் இருக்கு, அந்த மெத்தட் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த ரீச் அவுட் மெசேஜ் இது பண்ணோடனே அட்லீஸ்ட் அவங்க என்ன இப்பெல்லாம் பண்றீங்கன்னாச்சும் கேள்வியாச்சும் கேக்குறாங்க. சோ அதனால எல்லாருக்கிட்டையும் ரெஸ்பான்ஸ். அப்புறம் மந்த் ஆன் மந்த் போக ஒரு கட்டத்துல ஒரு 5-6 client வந்தப்போ எங்களாலேயே மேனேஜ் பண்ண முடியல. அதாவது ஃபுல் டைமா ஒர்க் பண்ணிட்டு பார்ட் டைமா தான் பாக்குறோம், மேனேஜ் பண்ணனோடனே என் ஒய்ஃப் வந்துட்டு ஓகே, இது அப்ப ஆக்சுவலா மேரேஜ் ஆகல, ஏன்ஸ்னா ஓகே நீ 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் ஜாப் விடணும், ஸோ நீங்க ஜாப் விட்டுருங்க அப்படின்னா அவங்க ஜாப் விட்டுட்டு ஃபுல் டைமா அதை எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து அப்பயும் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ எடிட்டர் உள்ள கொண்டு வரோம். வீடியோ எடிட்டர் உள்ள கொண்டு வந்தோடனையும் ஒரு ஆட் ஸ்பெஷலிஸ்ட் கொண்டு வரோம். அதுக்கப்புறம் கிளைண்ட் இது பண்ண 10+ போயிருக்கு. பட் இப்ப வந்து அவ்வளவுதான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஆப்ரேஷன் லேர்னிங்ஸ் வர கிளைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, நீங்க அப்புறம் என்ன கேட்க ஆரம்பிச்சா, சரி நீங்க இவ்வளவு பண்றீங்கிறீங்க, உங்ககிட்ட வெப்சைட் இல்ல, ஜிஎஸ்டி கேட்கறாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அப்புறம் சரி ஓகே நம்ம அப்ப இனிமே அஃபீஷியலா தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 6 months பிஃபோர் தான் ஒரு மேக்ஸ் ப்ரோ எசன்ஸ் ஒரு வெப்சைட் அண்ட் ஜிஎஸ்டி இந்த மாதிரி அஃபீஷியலா அக்கௌண்டன்ட் வச்சு இது பண்றது எல்லாமே கொண்டு வந்து இப்ப பார்த்தோம்னா என்கிட்ட ஒரு 2 ad specialists, 2 video editor இருக்காங்க, 6 members.
நான் இன்னும் ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்கேன். பிளானிங் டு ஸ்விட்ச் கிட்டத்தட்ட ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கேன். பட் இந்த லேர்னிங்ஸ்ல இருந்தே பார்த்தோம்னா நானும் என்னோட ஜாப்ல ப்ரமோட் ஆயிட்டே தான். அப்போ அப்போ சேலரியும் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு கம்பெனி. நம்ம சேலரியும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதான் முன்ன நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் 4 கம்பெனில. இப்ப நான் பார்த்தோம்னா ஒரு கனடா பேஸ்டு ஒரு பெரிய கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே. ஒரு 2-3 மந்த்ஸ் முன்னாடி கூட ஒரு ஃபயரிங் நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு கம்பெனில ஒரு 150 பேத்துல 100 பேரை தூக்கிட்டாங்க. ஆனா என்ன தூக்கல இன்னும். பாத்தீங்களா, டேலண்ட் இருந்துச்சுன்னா டேலண்ட் அவர்கிட்ட டேலண்ட் இருக்கு ஓகேங்களா, ஸ்கில் இருக்கு. ஸோ 150 150 பீப்புளை தூக்குனாலும் இவரை தூக்கலனா பிகாஸ் இஸ் கிவிங் எ ரிசல்ட். ஸோ நிர்மல் ப்ரோ எப்பவும் சொல்லுவார் பாத்தீங்களா, ரிசல்ட்ஸுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களை எதுக்காக தூக்க போறாங்க, உங்களை எதுக்காக அவங்க விட்டுரு போறாங்க. ஸோ நான் அவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, ரிசல்ட் என்ன மாதிரியான ரிசல்ட்ன்றது மேட்டர். அந்த கம்பெனியோட ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு. ஒருவேளை அவர் தூக்கிட்டாலும் அவர் பயப்பட மாட்டார் இப்போ. ஏன்னா அவருக்கு அவரோட ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்றதுக்கும் தெரியும். ஸோ அதனாலதான் நான் எப்பயும் சொல்றது, நீங்க ஒரு கம்பெனியோடைய ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்றதுக்கோ இல்ல காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு மட்டுமே தான் நீங்க கத்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்றது. ஆபரேஷன் திங்ஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் ஏஐ வந்து உங்களுக்கு ரிப்ளேஸ் பண்ணிடும். ஸோ ப்ரோ இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க கம்பெனில இப்போ நீங்க எவ்வளவு சேலரி வாங்குறீங்க ப்ரோ? கம்பெனில அரௌண்ட் 10 LPA. ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 80,000 to 90,000 rupees per month வருதுங்களா? யா. ஸோ கைஸ், அவர் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காரு ஓகேங்களா. ஏஜென்சி ஓனரா ஈவன் ஒய்ஃபை வச்சு அதுக்கப்புறம் ஒரு 4 பேரை டீமை வச்சு இவரும் அதை மேனேஜ் பண்ற மாதிரி அதுவும் பண்ணிட்டு இருக்காரு. அது மூலியமா ஒரு 2.5 to 3 lakh per month அதுவும் அச்சீவ் பண்றாரு. ஸோ திஸ் இஸ் த நம்பர்ஸ் தட் வாட் ஈ கேன் அச்சீவ் பை ஒர்க்கிங் லைக் ஆஸ் அ பார்ட் டைமா. ஃபுல் டைம் அவர் இன்னும் இறங்கல. மேபி சில பயம் இருக்கு போல அவருக்கு, ஏன்னு தெரியல. ஏன் அது இன்னுமே வந்து அங்கேயே ஸ்டக் ஆயிருக்காரு அவரு ஓகேங்களா. அவர் விட்டு அது மூலியமா வந்தாலும் இன்னும் பெரிய பெரிய நம்பர்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ண முடியும் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் டேலண்ட் அண்ட் த நாலேஜ் வாட் ஈ கெயின் த்ரூ திஸ் இயர்ஸ். நம்ம ஒரு நாள் மீட் பண்ணிருக்கோம் தானே? ஆமா, ஆக்சுவலா இது என்ன ஒரு ஈவென்ட்ல ஆக்சுவலா நான் அந்த ஈவென்ட் ஒரு ஃப்ரீலான்சிங் ஈவென்ட். அதுல நிர்மல் ப்ரோ அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு கூட இந்த மாதிரி அவங்க ஓட் பண்ண வச்சு நாமினேட் பண்ண வச்சு. எனக்கு யாருன்னு தெரியாது, நீங்க தான் என்ன சொன்னீங்களே நான் தான் ப்ரோ உங்களுக்கு ஓட் பண்ண அப்படின்ட்டு. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது என்ன யாருங்க ஓட் பண்ணாங்கன்னு தான் நான் முதல் கொஸ்டினை கேட்டேன். தெரியலீங்க, ஆனா அது கான்ஃபிடென்ஷியல், என்னால சொல்லக்கூடாது அப்படின்னாங்க. அப்புறம் அங்க வந்து மீட் பண்ண சொல்லலாம் இவர் வந்து என்னை பார்த்தாரு, பார்த்து நான் தான் ப்ரோ உங்களுக்கு வந்து நாமினேட்டே பண்ண அப்படின்னாரு. அப்ப ஸ்டில் அந்த ஒரு ஃப்ரீலான்சிங் இது இருக்கு, அதாவது அந்த அகாடமில இருக்கேன். பட் அவங்க இல்ல மத்த இவங்க பாக்குற இதெல்லாம் நம்ம கம்யூனிட்டி மாதிரி யாருமே பண்றது இல்ல ப்ரோ. சீரியஸா அந்த ஃப்ரீலான்சிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி இப்ப நிறைய பேர் இதா பண்றாங்க. பட் நம்ம அளவுக்கு ஒரு சப்போர்ட்டோ இல்ல அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் பேசிஸ்ல வந்து இது பண்றது யாருமே. ஆக்சுவலா இப்போ வந்திருக்கு ஒரு கேஸ் ஸ்டடி வந்து நான் யூடியூப்ல பப்ளிஷ் பண்ணிருந்தேன். அது கீழே ஒரு கமெண்ட், பார்க்க விட ஸ்கேம் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம பசங்க யாரும் 3-4 பசங்க வந்து கமெண்ட் போட்டுருக்காங்க. பெருமையா இருக்கு. ரியலா சொன்னோம்னா எங்களுக்கு அந்த மாதிரியான பீப்புள் பில்ட் பண்ணணும்ன்றதான் எனக்கு ஆசை. நிறைய பேர் வந்து இப்ப யாராச்சும் வந்து கமெண்ட் பண்ணாங்கன்னா நம்ம பசங்க நிக்கணுவாங்க. ஏன்னா உண்மையாவே நம்ம வேல்யூ கொடுக்குறோம். ஸோ நம்ம எதுவுமே சொன்னாம ஒரு 3-4 பேர் வந்து கமெண்ட், தம்பி நீ யாருப்பா நீ, அந்த மாதிரியான கமெண்ட் எல்லாம் வந்து 1 hour அவர் சொல்லியிருந்தாரு. 1 hour வந்து டிஸ்கஷனே போகும் அங்க. இந்த மாதிரி யாருமே பண்ண சொல்லிட்டு. தேங்க்யூ சோ மச். இந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆனா தேவையில்லாம வந்து ஒரு ஹேட்டர் வரும்போது என்னதான் வந்து நாங்க ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணியிருந்தாலும் லைட்டா ஷேக் ஆகுது. அப்ப இந்த மாதிரியான கமெண்ட், இது இப்ப நீங்க சொன்ன வார்த்தை, நீங்க நாமினேட் பண்ண விஷயங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் தூரம் கொண்டு போகுது. நான் எப்பவுமே சொல்லுவேன் நம்ம பீப்புள் சப்போர்ட் கால்ல, ஏன்னா அவினாஷ் ப்ரோ வந்து அனடைஸ் இல்ல சேலஞ்சில் சப்போர்ட் கால் அதெல்லாம் வர்றது கிடையாது. அவர் இஸ் நாட் இன் டு அனடைஸ் சேலஞ்ச். ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அவருக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால அவர் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் 3D சேலஞ்ச் மட்டுமே வாங்கி, மீன்ஸ் அனடைஸ் சேலஞ்சில் ஒரு பார்ட் இருக்கு பாத்தீங்களா, அது மட்டுமே வாங்கி கிளைண்ட் எடுக்கிறது மட்டுமே. 3D சேலஞ்ச் என்ன இருக்குது, கிளைண்ட் எப்படி ரீச் பண்ணணும், எப்படி என்ன மெசேஜ் பண்ணணும், நம்ம என்ன ரெஸ்பாண்ட் பண்ணணும், அவங்க கூட எப்படி பேசணும், இதெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா அனடைஸ் சேலஞ்சில். அந்த பார்ட் மட்டுமே அவர் வாங்கி இதை அச்சீவ் பண்ணியிருக்காரு. நான் எப்பவுமே சொல்லுவேன் சப்போர்ட் கால ப்ரோ, நம்மள மாதிரி ரிசல்ட் கொடுக்குற யாருமே இருக்கக்கூடாது ஓகேங்களா. நான் தர்மா ப்ரோன்னு ஒரு ப்ரோ இருக்காரு, மேபி அவர் இங்க இருக்காரா தெரியல. அவருக்கு நான் ரீசெண்டா சொன்னேன், என்னன்னா மார்க்கெட்ல ரிசல்ட் கொடுக்குறதுன்னா ஒண்ணு நாங்க இருக்கணும், இல்ல நம்ம பசங்க இருக்கணும் ப்ரோ ஓகேங்களா. ஸோ இதுதான் இருக்கணும். இங்க பாருங்க, அந்த மாதிரி அவினாஷ் ப்ரோ நம்ம பசங்க ஒருத்தர் நல்லா ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு, கம்பெனியும் ரிசல்ட் கொடுக்குறாங்க. ஸோ நீங்க கைஸ் யாரெல்லாம் லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த அளவுக்கு வளரணும். ஒரு ஏஐ வந்தாலும் இல்ல எங்கேயாச்சும் ஒரு கம்பெனி உங்களை லே ஆஃப் பண்றதுக்கான ஒரு எல்லாம் இது பண்ணாலும் உங்களை தூக்கக்கூடாது. எந்த ஒரு சேலஞ்ச் வந்தாலும் நீங்க சமாளிக்கணும் கைஸ், அதை மனசுல நிறுத்திக்கோங்க. சேலஞ்ச் தான் உங்களை நெக்ஸ்ட் க்ரோத்துக்கு வந்து கொண்டு போகும். அவினாஷ் ப்ரோவும் அந்த சேலஞ்ச் தான் ஃபேஸ் பண்ணிருக்காரு,
நானும் சரி, அருண் ப்ரோவும் சரி, நீங்களும் சரி, சேலஞ்சை ஃபேஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்க ஒரே இடத்துல ஸ்டக் ஆகி நிக்கிறீங்க, நீங்க க்ரோ ஆகலன்னு இருக்கும். சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணதான் நீங்க க்ரோ ஆக போறீங்க. அந்த சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணி கிராஸ் பண்றவங்க ஒருத்தங்க நாமளா இருக்கணும், இல்ல ஸ்டூடெண்டா இருக்கணும், அவ்வளவுதான் மேட்டர். ரிசல்ட் கொடுக்க ஒரே ஆள். எஸ் அவினாஷ் ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இப்போ அந்த 5,000 10,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க ஃப்ரீலான்சரா, ரைட்டுங்களா? அந்த ஸ்ட்ரகிள் எப்படி இருந்துச்சு? லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் அவுட்ரீச் பண்றீங்க, ரெஸ்பான்ஸ் வரல. இப்போ எப்படி ப்ரோ இப்போ மேனேஜ் பண்ண முடியலன்னு எதுக்காக சொல்றீங்க? வாட் இஸ் எக்ஸாக்ட் திங் லைக் when you say about மேனேஜ் பண்ண முடியல? எனக்கு நீங்க ஆடியோ மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க ப்ரோ, இதுவே எனக்கு மேனேஜ் பண்ண முடியல ப்ரோ. ஸோ எதை நீங்க லேக் பண்றீங்க, இல்ல எதனால வந்து அங்கே இருக்கீங்க? அதான் ப்ரோ, வாட் ஃப்ரம் இது வந்து நிறைய என்ன இப்ப நாங்க ஏஜென்சி கூடயும் பேசுறோம், உங்க கூட மத்த இதை அட்மைர் பண்ணி இப்ப என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே இல்ல கம்பெனில எப்படி நீங்க பண்றீங்கன்னு கேட்கும்போது, இல்ல வேர் தே ஆர் லாக்கிங், நானே நிறைய இது திங்க் பண்ணி இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கும்போது, மேனேஜிங் த கிளைண்ட்ஸ் ஆர் கிவிங் த ரிசல்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா நாங்க ரொம்ப ரிசல்ட் ஓரியன்டட். சோ அதாவது ஃப்ரம் ஸ்டார்ட் இட் செல்ஃப் கிளைண்ட் வராங்க அப்படின்னா அவங்க ரிசல்ட் இந்த ரிசல்ட் கொடுத்தா நீங்க எனக்கு இந்த சார்ஜ் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே நம்ம பேசிடுறது. இல்லைன்னா எனக்கு சார்ஜ் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறதுனால அப்ப அந்த ரிசல்ட் கொடுக்கறது பார்த்தோம்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது ஒரு சும்மா இப்ப கேம்பெயின் லான்ச் பண்ணி விட்டு அந்த மாதிரி போறது கிடையாது. லான்ச் பண்ணி விட்டுட்டு நம்ம இது பண்றோம்னு வைங்களேன். இதுக்கு முன்னாடி ஏஜென்சி தமிழ்நாடு பேஸ்ட் ஏஜென்சில ஒர்க் பண்ணிருக்கேன், ஃபாரின் பேஸ்ட் எல்லா இடத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா ரிசல்ட் வந்து அவங்க பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, இல்ல கேள்வி கேட்டாலும் அது கிளைண்ட் போனாலும் போகுதுன்னு சொல்லி விட்டுருவாங்க. பட் நம்ம அப்படி பண்ண முடியாது. அது டீப் டைவ் அந்த வெப்சைட் வரைக்கும் போய் அந்த வெப்சைட்ல ஏன் கன்வெர்ட் ஆகல, இல்ல என்ன நடக்குது, இல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்றப்ப கிளைண்ட்ஸ் எல்லாம் வராங்க. பட் அவங்களுக்கு ரிசல்ட் கொடுத்து அதை மேனேஜ் பண்ணி இம்ப்ரூவ் ஸ்கேல் பண்றது. இப்ப ஒர்க் பண்ணிட்டு ஒரு 10 பிராண்ட்ஸ் ஒர்க் பண்ண கிட்டத்தட்ட 5 பிராண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் நான் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். 2.5 இயர்ஸுமே அவங்க கூட தான் ஒர்க் பண்ண. 50,000 வாங்கிட்டு 1.5 வாங்கிட்டு இருந்த கிளைண்ட் எனக்கு 80 பே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நான் கேட்டனாலும் கொடுப்பாங்க. இந்த திங் இஸ் அவங்களுக்கு ஒர்க் ஃபுல் பிளானலா ஒர்க் பண்ணி கொடுக்கணும், அந்த பிசினஸே ஸ்கேல் பண்ணிட்டு வரணும். இப்ப வந்து 20K ஃபாலோவர்ஸ்ல இருந்தவங்க இப்போ ஒரு 150K ஃபாலோவர்ஸ்ல இருக்காங்க. ஸோ இப்படி பண்றப்ப அது டேக்ஸ் டைம், நமக்கும் நிறைய லேர்னிங்ஸ் வேணும். இறங்கணும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு கேம்பெயினை கிரியேட் பண்ணி விட்டோம்னு சொல்லி பண்ணோம்னா கண்டிப்பா அங்க நிறைய கிளைண்ட்ஸ் எடுத்துலாம், நீங்க எல்லாம் இது பண்ணலாம். ஆனா நீங்க அப்படி இல்லாம லைக் ரிசல்ட் ஓரியன்டா ஒன்னொன்னு பார்த்து அதை எப்படி நீங்க ஃப்ரம் ஜீரோல இருந்து நீங்க சொல்றீங்க, ஃப்ரம் ஜீரோல இருந்து அவங்க க்ரோ பண்ணி வச்சிருக்கீங்க. 2.5 இயர்ஸ் தான் நான் பண்றேன்னா ஐயா அந்த மாதிரியான ஒரு தாட்ஃபுல்லான ஒரு மார்க்கெட்ன்றது ரொம்ப ரேர் மார்க்கெட்ல இருக்குது. ஏன்னா நிறைய பேர் நிறைய கிளைண்ட்ஸ் ஆட் பண்ணி போயினே இருப்பாங்க. ஓகேங்களா? இப்படி வருவாங்க, அப்படி போயிடுவாங்க. அதுதான் ப்ரோ. இப்ப நம்ம கிளைண்ட் நானும் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், இவங்க கிட்ட ஷேர் பண்ணுவேன். ஏன்னா நார்மல் ஒரு கேஸ் ஸ்டடியா பண்ணக்கூடாது, நம்மளால முடிஞ்ச எவ்வளவு இன்ஃபர்மேஷன் அதுல தான் மெயின். இப்ப நம்ம கிளைண்ட் எடுக்கணும்னு வச்சிருங்களேன், நம்ம ரீச் அவுட் பண்ணி இப்பயும் எனக்கு தெரியும், நான் அந்த 3 days சேலஞ்ச் வச்சு நான் ரீச் அவுட் பண்ணி எனக்கு கிளைண்ட்ஸ் எடுத்துருவேன் ப்ரோ. இப்பயும் நான் கிளைண்ட்ஸ் ஏன்னா டெஸ்ட் பண்ணி பேசலாம். பட் ஆனா உங்களுக்கு சர்வீஸ் ஃபுல் பண்ண முடியுமான்னு கேட்டா கொஸ்டின். சோ அந்த ஒரு தாட் தான் நம்ம கிளைண்ட்ஸ் எடுத்த. பட் வி நீட் டு ஸ்கில் ஆகட்டும், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கெட் பண்ற வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிறது. இல்ல அந்த ஆபரேஷன் தான் ரொம்ப டிஃபிகல்ட் ஆக்சுவலா. புரியுது. சோ அதுக்கான ஒரு ப்ராப்ளம்ல நீங்க ஸ்டக் ஆயிருக்கீங்க. அதுவும் நீங்க வர முடியும் ப்ரோ. அதுவும் அந்த ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா ஸ்கேல் பண்றதுக்கு உங்களுக்கு 5 lakh 10 lakh per month கொண்டு போறீங்க. ஏன்னா உங்ககிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அந்த ஸ்கில் இருக்கு, ரைட்டுங்களா? அதை விட வந்துட்டு உங்களுக்கு ஒரு தாட் இருக்கு, என்னன்னா ரிசல்ட் கொடுக்கணும், அதனாலதான் நான் இங்கே இருக்கேன்னு, ரைட்டுங்களா? நீங்க அதனாலதான் நீங்க அங்கே இருக்கீங்க, ரிசல்ட் கொடுக்கணும், இவங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கணும். அந்த தாட்டு பிளஸ் அந்த ஒரு எந்த இடத்துல நீங்க அந்த ஆப்ரேஷன் திங் என்கிட்ட அப்புறம் மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டெஃபினட்டா அதுக்கான சொல்றேன் என்னென்ன பண்ணணும்ட்டு. நீங்க அதுல இருந்து ஒரு 5 lakh நீங்க கொண்டு போறதுக்கு 10 lakh கொண்டு போறதுக்கு உங்களுக்கு ரொம்ப அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ப்ரோ. ஓகேங்களா? பாருங்க கைஸ், இப்பவும் அவர் சொல்றாரு என்னன்னு, நான் இப்பவும் உக்காந்தா கிளைண்ட் எடுக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, எடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ உக்காந்து நான் அவுட் ரீச் பண்ணனா எனக்கு கிளைண்ட் கிடைச்சிருவாங்க, கிளைண்ட் எனக்கு கண்டிப்பா கிடைப்பாங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் வருது அவருக்கு, அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு அவர்கிட்ட. ஓகேங்களா? ஸோ ப்ரோ, உங்களுக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் வரதுக்கு வாட் இஸ் த ரீசன் ப்ரோ? மீன்ஸ் இப்போ உட்காந்தா நான் கிளைண்ட் எடுக்க முடியும்ன்றதுக்கான திங்ஸ் உங்ககிட்ட இருக்கு. பாத்தீங்கன்னா இன்னைக்கு உட்காந்தா நான் இந்த மாசத்துல நான் ஒரு 2-3 கிளைண்ட் நான் எடுத்துருவேன். அந்த கான்ஃபிடன்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னா எதுக்காக இருக்கு, எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் அந்த ரீச் அவுட் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ப்ரோ. அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் அந்த ரீச் அவுட் பண்ணி இல்ல ட்ரை பண்ணி இது இப்போ நம்ம ரீச் அவுட் ஸ்ட்ராட்டஜி 100% ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு.
தென் த ஸ்கில். இப்போ இவ்வளவு பேத்துக்கு நம்ம ஒரு பிராண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணி ரிசல்ட் கொடுத்துட்டோம். இப்போ அவங்க கேட்டா இங்க பாருங்க இந்த பிராண்ட்ஸ்க்குலாம் நாங்க இவ்வளவு ரிசல்ட் கொடுத்துருக்கோங்கிற கான்பிடன்ஸ், அந்த ஸ்கில் தான் நீங்க சொன்ன மாதிரி ரிசல்ட் வச்சு மட்டும்தான் நம்ம பேசவே முடியும். அடுத்து அந்த ஹவு யூ ஆர் எஃபர்ட், அந்த ஸ்ட்ராட்டஜி மெயின். அண்ட் சேம் இந்த லேர்னிங்ஸ் பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் இந்த ப்ரைசிங் இதெல்லாம் செட் பண்ணதெல்லாம் பார்த்தோம்னா நிர்மல் ப்ரோ வீடியோவால் தான். இந்த ப்ரைசிங் அண்ட் சார்ஜிங்னே அப்போ பார்த்தோம்னா இப்போ நம்ம எம்சிசிலேயே வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கும்னு நினைக்கிறேன். யூடியூப் போயிட்டு அந்த யூடியூப்ல வந்துட்டு ஃப்ரீயாவே அந்த வீடியோஸ் எல்லாம் அங்க இருக்கும். அந்த இதை நம்ம பார்த்து அப்பதான் அந்த எப்படி ஒரு பேக்கேஜை கிரியேட் பண்ணணும் அந்த இதெல்லாம் அங்க பார்த்து கத்துக்கிட்டதுதான். ஸோ அப்பதான் நம்ம ஒரு ப்ரைஸ் வச்சோம்னா கூட ஓகே அவங்க அதை நெகோசியேட் பண்ணாம இல்ல நிறைய இது இங்க இருந்து நம்ம இந்த லேர்ன் பண்ணிக்கிட்டதை இம்ப்ளிமெண்ட் செப்பரேட்டாவே இருக்கு ப்ரோ. ஹவ் டு பேக்கேஜ் யுவர் சர்வீஸ்ன்றது செப்பரேட்டா இருக்கு. அதுதான் ஒரு மீன் பண்றாரு. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த திங் ப்ரோ. ப்ரோ இப்போ நம்ம பசங்க இருக்காங்க ஓகேங்களா, தே ஆல்சோ இன்டு அனடே சேலஞ்ச். அந்த அனடே சேலஞ்சில் 3 day சேலஞ்சும் அவங்க பார்த்துருக்காங்க. சில பேர் வந்து மெசேஜஸ் எனக்கு ரெஸ்பாண்ட் வர மாட்டேங்குது ப்ரோன்னுவாங்க, ஃபர்ஸ்ட் மெசேஜ் வர மாட்டேங்குது ப்ரோ, இல்லை டீல க்ளோஸ் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன டிப்ஸ்லாம் நீங்கள் உங்கள் மூலியமா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா நீங்கள் சொல்லுவீங்க? இப்போ மெசேஜுக்கு ரெஸ்பான்ஸ் வரலாம் நம்ம என்ன பண்ணணும் அந்த மாதிரியான திங்ஸ். இப்போ மெசேஜுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஒரு மீடியம் நீங்க இது பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் இது நான் ஹை டிக்கெட் க்ளோஸ் பண்ணனாலும் ஒரு நோன் நல்ல ஒரு பெரிய பிராண்ட்னாலும் இப்போ இன்ஸ்டாகிராம் இல்லை வாட்ஸ்அப் இது எல்லாமே இது ஆட்டோமேஷன் வந்துருச்சு. ஸோ அங்கே ரீச் பண்ண முடியாது. ஸோ அங்கே எங்கேயாச்சும் ஒருத்த ஃபவுண்டர் டீட்டெயில்ஸ் இருக்கும் அபவுட்ல எங்கேயாச்சும் அங்க நீங்க போய் அந்த ஃபவுண்டருக்கு வந்து நீங்க மெசேஜ் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு பிராண்டோ ஒரு இடத்த ரீச் அவுட் பண்ணிட்டு நிறுத்தாதீங்க. அதான் சொல்லுவேன். அந்த பிராண்ட் லிங்க்டின்ல நீங்க ஃபாலோ பண்ணலாம். திருப்பி அந்த பிராண்ட் ஓனர் நேம் வச்சு இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி எங்கேயாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஈவன் மெயில் கூட நம்ம பண்ணலாம். ஒரு மீடியமோட நிறுத்தாதீங்க அப்படின்னு. இதுதான் நான் ரீசெண்டா கூட நான் சொல்லியிருந்தேன் சப்போர்ட் கால்ல. ஒரு ஃபவுண்டரை இல்லை ஒரு பிஸ்னஸ் ஓனரை தேடுறதுக்கு நிறைய வேஸ் இருக்கு. ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை தேடலாம், அவங்களோட இன்ஸ்டாகிராமில் தேடலாம், இல்லை அந்த ஃபேஸ்புக் பேஜில் வந்துட்டு ஃபாலோவர்ஸில் போய் நீங்கள் போய் பார்க்கலாம். அங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஓனர் ஃபவுண்டர் யாராச்சும் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம டேரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். ப்ரோ ஆட்டோமேஷன் மெசேஜ் வருதுன்னா அப்போ நம்ம வேறு டைமில் பண்ணால் எப்படி வரும், இல்லை வேறு ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டால் எப்படி வரும், இல்லை அந்த ஆட்டோமேஷன் இருந்தாலும் அவங்கள நம்ம எங்கே போய் தேடலாம்? லிங்க்டின்ல இருப்பாங்க. லிங்க்டின்ல நிறைய பேர் வந்து ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க மாட்டாங்க, சும்மா போய் ஓப்பன் பண்ணுவாங்க, அங்கே நிறைய ரெஸ்பான்ஸ் வரும். ரைட்டுங்களா? ஸோ அங்கே ரெஸ்பான்ஸ் வரும். அங்கே போய் நீங்கள் லிங்க்டின்ல மெசேஜ் பண்ணலாம். இல்லை இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒரு ஏதாச்சும் இமெயில் ஐடி கிடைக்குதா, இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க, இல்லை ஃபோன் நம்பர் எங்கேயாச்சும் கிடைக்குதா, தேடணும், எஃபர்ட்ஸ் போடணும். ஏன்னா கைஸ் நீங்க எல்லாருமே மைண்ட்ல என்ன செட் பண்ணிருக்கீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் பீப்புள் நான் இத்தனை நம்பர் அவுட்ரீச் பண்ணணும், இத்தனை இதை அவுட்ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு பிசினஸ் ஓனர் இருக்காங்க. இந்த பிசினஸ் ஓனருக்கு நான் அவுட்ரீச் பண்ணணும், இந்த பிராண்ட் ஓனர் நான் வந்து ரீச் பண்ணணும். அந்த ரிசர்ச், அந்த டெப்த், அந்த எஃபோர்ட் தான் தேவை. அது நிறைய பீப்புளுக்கு வந்து மிஸ் ஆகுது. எப்போ அதை நீங்க மேட்ச் பண்றீங்களோ அப்பயே உங்களால வந்து அந்த எஃபர்ட்ஸ் கண்டிப்பா தேவை. நிறைய பேர் அதை தான் நீங்க மிஸ் பண்றீங்க. ஜஸ்ட் லைக் தட் ஓகே ஒரு இந்த வெப்சைட்ல இருந்து இந்த நம்ம எடுத்துட்டோமா கான்டாக்ட் டீடைல்ஸ், இந்த நம்பர் போதுமா, இத்தனை நம்பர் போதுமா, அதெல்லாம் கிடையாது. இது அனுப்பு, அப்படி அனுப்புனா எல்லாருமே அனுப்புவாங்க. ஆனா நம்ம எப்பவுமே சொல்றதுதான், லோ குவாலிட்டி மார்க்கெட்டர்ஸ், லோ எஃபர்ட்ஸ் போடுற மார்க்கெட்டர்ஸ் இங்க இடம் கிடையாதுங்க. ஓகேங்களா? நான் ஒரு நம்பர் பாக்குறேன், அந்த நம்பருக்கு நான் மெசேஜ் பண்றேன், இன்னொரு நம்பர் பாக்குறேன், இன்னொரு நம்பர் மெசேஜ் பண்றேன். இந்த மாதிரி பண்ணனா என் சித்தி பையன் கூட பண்ணுவான். பாக்குறவங்களா ஐ லவ் யூ சொல்லிட்டு யாருமே அக்செப்ட் பண்றாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குதெல்லாம். நம்ம அதுக்காக எஃபோர்ட் போடணும். அக்செப்ட் பண்ண மாட்டேன் பாருங்க. அவரு யங்கு, அவரு அந்த மாதிரி தராரு. நான் வந்து கொஞ்சம் ஓல்டு, நான் சித்தி பையன் அந்த மாதிரி எல்லாம் எக்ஸாம்பிள் தரேன். அவரு பாருங்க லவ் ஆளு அந்த மாதிரி எக்ஸாம்பிள். சொல்லாதீங்க பொண்டாட்டி வந்து அடிப்பா பேச்சுக்கலாம் அதெல்லாம். சரிங்களா? கிரேட் அவினாஷ் ப்ரோ. கைஸ் நோட் டவுன் பண்ணீங்க. அவர் சொன்னது நான் சொன்னதுதான் அவரும் சொல்றாரு. பட் அவரு சொல்றது மூலியமா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தாட் வரும். என்னன்னு, நான் வந்து இந்த மாதிரி நான் பண்ணணும், ஃபவுண்டர்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ஃபைண்ட் பண்ணணும், தான் புரியாது. ரைட்டுங்களா? ஸோ நீங்க வந்துட்டு நீங்க ஃபைண்ட் பண்றதுக்கு, பிசினஸ் ஓனர் ஃபைண்ட் பண்றதுக்கு அந்த எஃபர்ட்ஸை போடணும். யாரெல்லாம் இந்த பாயிண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ, நான் இந்த பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன் ப்ரோனா மீன் போடுங்க கைஸ். மீன் டைம் நான் வந்து தண்ணி குடிச்சிக்கிறேன், மீன் போடுங்க. ஏன்னா அந்த எஃபர்ட்ஸ் போட்டா கிடைக்கும். ரைட்டுங்களா? அப்போ யாரை கேட்டிருந்தாங்க, அனடேஸ் சேலஞ்சில் தான் 3 day சேலஞ்ச் இருக்குப்பா. ஓகேங்களா? அனடேஸ் சேலஞ்சில் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபர்ஸ்ட் நீங்கள் முடிச்சுட்டு பிறகு உங்களுக்கு இது ஆக்சஸ் கிடைக்கும். 3 day சேலஞ்ச்
இதில் தான் கிளைண்ட் எடுக்கிறது, ஹவு டு ரீச் அவுட், அவங்களுக்கு என்ன மெசேஜ் பண்ணணும், அவங்க கூட என்ன பேசணும், எப்படி உங்களோட சர்வீஸை பேக்கேஜ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு போனஸ் வீடியோ இருக்கு, அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாமே அந்த 3 டே சேலஞ்சு இருக்கு. இது எல்லாமே அனடே சேலஞ்சுக்குள்ள தான் இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு இன்னும் அது ஆக்சஸ் வரலன்னா டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு அது வரும். ஓகேங்களா? ஸோ எஸ் அவினாஷ் ப்ரோ, ப்ரோ இப்போ ஸ்டார்டிங்ல நீங்க ஃப்ரீலான்சரா பண்ணும்போது வாட் இஸ் த பிக்கஸ்ட் ஸ்ட்ரகிள் தட் யூ ஃபேஸ்ட்? இப்போ 10,000 அதெல்லாம் அங்கிருந்து ஒரு 20,000 போறதுக்கோ 30,000 போறதுக்கோ நீங்க ஒரு ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் இங்க இருக்காங்க, 10,000 30,000 பேர் ஏர்ன் பண்ற பீப்புள் இங்க இருக்காங்க. அவங்கள வந்து இப்போ 1 lakh நான் கொண்டு போகணும், ரைட்டுங்களா? ஸோ இப்போ அந்த 1 lakh கொண்டு போறதுக்கு அவங்க என்ன பண்ணணும்? இப்போ 10,000 20,000 30,000 ஸ்டக் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? நீங்களும் ஸ்டக் ஆயிருப்பீங்க, நானும் ஸ்டக் ஆயிருந்தேன். என்னோட கதை நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ உங்களோட கதை சொல்லுங்க ப்ரோ. இப்போ நான் 10,000 20,000 30,000 ஸ்டக்ல இருக்கும்போது நான் இதெல்லாம் பண்ணேன், அதனால தான் நான் அந்த 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் நான் வந்தேன்னா என்ன பண்ணுவீங்க? வாய்ஸ் பிரேக் ஆகுது, கிளியரா இல்ல, திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. ஓகேவா ப்ரோ? இப்போ பெட்டர் சொல்லுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெண்டா பிரிச்சிருவோம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து லோ அமௌண்ட் வச்சிருவோம். இப்போ 5,000 10,000 அந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா அப்ப நம்மளோட பிலீஃபிங் சிஸ்டமே தப்பா இருக்குங்கிற மாதிரி தோணும். ஃபர்ஸ்ட் ரொம்ப கம்மியா சார்ஜ் பண்றோம்னா நம்ம பண்ற சர்வீஸ்க்கு இவ்வளவு போதும், இல்ல நம்மளே இதுக்கு மேல பே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் வந்து ஃபர்ஸ்ட் வச்சிருவோம். ஃபர்ஸ்ட் அது ஒரு இதை நான் பிரேக் பண்ணது. அப்புறம் நானே நார்மல் சேம் சர்வீஸே மற்ற பிராண்டுக்கு பண்ணும்போது சரி ஒரு 10,000 வாங்கிட்டு இருந்த இடத்த 30,000 சேம் சர்வீஸே சொல்லி பார்ப்போம் அப்படின்னா அதையும் வாங்குறாங்க. ஸோ நானே இல்லை வாங்க மாட்டாங்கன்னு நினைச்சிருந்தேன்னா அதே 10,000 தான் நானே போயிருப்பேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பிலீஃப் சிஸ்டம் ஒரு இதை நீங்க இது பண்ணிருங்க. அடுத்து 30ல இருந்து நம்ம 50க்கு மேல போறோங்கிறப்ப எந்த மாதிரி வேல்யூஸ் நம்ம ப்ரொவைட் பண்றோம், இல்ல சேம் இவங்க சொன்னதே தான் நானும் திரும்பி சொல்றேன், இது என்னோட ஐடியா இல்லை, நம்ம பண்ணிட்டு இருக்கிறது எப்படி டிஃப்ரெண்ட் பண்ணி நம்ம சொல்றோம். இப்ப நான் ஒரு ஆட்ஸ் ரன் பண்றேன் அப்படின்னா இந்த ஆட்ஸ்ல எவ்வளவு ஒர்க் நான் எஃபர்ட்ஸ் போடுறேங்கிறத அவங்க கிட்ட சொல்லணும். பிராண்ட் கிட்ட ஓனர்கிட்ட சும்மா நான் ஆட்ஸ் ரன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 30,000 ஆட்ஸ் பண்றேன், உங்களுக்கு கிரியேட்டிவ்ஸா இருந்தா டெய்லி ஆப்டிமைசேஷன் டெய்லி ரிப்போர்ட் உங்களுக்கு அனுப்புவேன். மந்த்லி 2 மீட்டிங் இருக்கும், வீக்லி ஒரு மீட்டிங் இருக்கும், எப்ப கேட்டீங்கனாலும் அவைலபிள். அண்ட் ஒரு டெடிகேட்டா ஒரு பர்சன் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சப்போர்ட்டுக்கு எனி டைம் இருப்பாங்க. ஸோ என்னோட பே வந்து 50,000. வீக்லி உங்களுக்கு கிரியேட்டிவ்ஸ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருப்போம், நீங்க ஏதோ கிரியேட்டிவ்ஸ் வந்து இது பண்ண வேணாம் அப்படின்னு கேட்கறப்ப அவங்க அந்த வேல்யூ இருக்கு, அவங்க இது பண்ணாங்க. ஸோ இதை நான் நார்மலா ஆட்ஸ் ரன் பண்றேன் அப்படின்னா ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்க. எஸ் அந்த எப்படி நம்ம வேல்யூ வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம், எப்படி ஷோ பண்றோம், அதனாலதான் இந்த பேக்கேஜ்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இது வேணும். அப்பதான் நம்ம வந்துட்டு அந்த இதை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு வைங்களேன். So these are the steps that they need to take to make sure that they go from 10,000 இருந்து அந்த 1 lakh போகும்போது அச்சீவ் பண்றது. இது பொசிஷனிங் ப்ராப்ளம் கைஸ். இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் ப்ராப்ளம். எல்லாருமே வந்து 5K 10K நான் அவ்வளவுதான் ஒர்த் அப்படின்ற தாட்டு உங்க மனசுக்குள்ள நீங்களே வந்து இது பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறமும் ஓகே இப்போ உங்களை நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்க, அப்புறம் உங்களோட என்விரான்மெண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறீங்கன்னா நீங்க எப்படி பொசிஷன் பண்ண போறீங்க அப்படின்றது தான். இவரும் கரெக்டா பொசிஷன் பண்ணிருக்காரு, கரெக்டா வந்து இது பண்ணிருக்காரு. அனடே சேலஞ்சில் அது லாஸ்ட் வீடியோவே அதுதான் இருக்கும். அந்த தியரி தான் இங்கேயும் யூஸ் ஆயிருக்கு. அதை யூஸ் பண்ணி தான் வந்து அவரோட பொசிஷன் மாத்திருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட பிலீவ் பண்ணதை பீப்புளையும் பிலீவ் பண்ண வச்சிருக்காரு. நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன் பிரைஸ், நான் என்னோட கதையை நான் சொல்லியிருப்பேன். சில யாரெல்லாம் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் சொன்னேன் இந்த கிளைண்ட் எனக்கு வேணாம், அதனாலே ஜாஸ்தியா சொல்லியிருப்பேன் பிரைஸ். ஓகேங்களா? ஒரு ஒன் ஆஃப் த கிளைண்ட் நான் ஃபர்ஸ்ட் 1 lakh மேல நான் சார்ஜ் பண்ணேன். ஸ்ரீ பாலாஜி ப்ரோ எல்லாம் கொஞ்சம் ஓல்டு ஸ்டூடெண்ட், அவருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் 1 lakh மேல நான் சார்ஜ் பண்ணும்போது எப்படி சார்ஜ் பண்ணேன்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? அது ஸோ தட் இட் வில் ரிலேட் டு த திங்ஸ். ஓகேங்களா? எனக்கு அந்த பர்டிகுலர் கிளைண்ட் ஓகே வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கல. நான் எப்படி நோ சொல்றது, எனக்கு அப்போ நோ சொல்றது அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. நான் நோ சொல்றது எப்படிடா சொல்லுவது, நோ சொல்றது பதிலா ப்ரைஸை ஏற்றி சொல்லிடலாம் போயிடுவாங்களா அவங்களேன்ட்டு நான் வந்து சார் 1 lakh + GST சார், சரி அக்கௌண்ட் அமுச்சு விடுங்க போட்டு விட்டுறேன்ட்டு டைரக்டா போட்டு விட்டாரா. இது அட்வான்ஸ் கூட இல்லை, ஃபுல்லா போட்டு விட்டுறாரு. ஓகேங்களா? ஆனால் பாவி வேணாம் தானே நான் சொன்னேன் அந்த மாதிரி. சாரி ஓகேங்களா? நான் சும்மா அப்படி என்னோட மைண்ட் வாய்ஸ் ரியலாக பேசிட்டேன். நான் ரியலா இருக்கணும் இல்லைங்களா? பாவி எனக்கு வேணாம் தானே நான் சொன்னேன், வேணாம்னு சொன்னா கூட போட்டு விட்டீங்கடா, என்னடா பண்றதுன்ட்டு சரி டன். அந்த 1 lakh மேல அதுக்கப்புறம் நான் வந்து ஃபர்ஸ்ட் 25,000 ரூபாய் நான் சார்ஜ் பண்ண ஒரு கிளைண்ட். அதுக்கு முன்னாடி எல்லாம் 10,000 10,000 15,000 நான் சார்ஜ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இன்னும் இதே மாதிரி தான் ஒரு பெங்களூர் கிளைண்ட். அவங்களும் எனக்கு சரியா பிடிக்கல. அந்த அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கொஞ்சம் ஒரு மாதிரியா பேசிட்டு இருந்தாங்க.
கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரியா பேசுற பீப்புள் தான் எனக்கு பிடிக்காது. நான் காசு வந்தா கூட எனக்கு வேணான்ட்டு வேற ஆங்கிள் எனக்கு பிடிச்ச மாதிரி பீப்புள் கூட தான் நான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அவங்க ஒரு திமிரா ஒரு மாதிரி இதுவா பேசிட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு சரி இவங்க வேணாம், என்ன பண்ணலான்னு போது நான் எல்லாமே சார்ஜ் பண்ணி 10,000 15,000 தான் சார்ஜ் பண்ணிருக்கேன். 12,000 15,000 அந்த மாதிரி. அதுக்கப்புறம் 25,000 சொல்லிடலாம், போயிடுவாங்க எப்படி இருந்தாலும், நம்மளுக்கு வேணாம் இவங்க 25,000 சொல்லிட்டேன்னா. அப்போ நான் மீட் பண்ணிட்டு பெங்களூர்ல மீட் பண்ணிட்டப்போ வந்துட்டேன். நான் வீட்டுக்கு வரதுக்குள்ள காசு போட்டாங்க, 50% அட்வான்ஸ் போட்டாங்க. எதுக்குடா போட்டாங்க, வேணாம் தானே நானும் ஜாஸ்தியா சொன்னேன். பார்த்தா இவங்க வந்துட்டாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் இதெல்லாம் 2-3 வாட்டி நடக்கும்போது நான் வந்து அந்த பேட்டர்னை நான் பார்த்தேன். அப்போ நம்ம கேட்கறது குடுக்குற பீப்புள் இருக்காங்க, ஓகேங்களா? அப்ப நாம தான் இவ்வளவு நாள் கேட்காம இருந்திருக்கோம். ஸோ நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கு என்ன வருத்தோ, நம்மளோட ஒர்க்குக்கு என்ன வருத்தோ நம்ம கேட்கலாம். வந்தா வரட்டும், போனா போட்டோம். எப்போ when I change to this mindset, அப்போ பே பண்ண நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. 1 lakh 2 lakh எல்லாம் இப்போ மேட்டரே கிடையாது, ஓகேங்களா? ஸோ 5 lakh அந்த மாதிரி எல்லாம் 5 lakh ஃபர்ஸ்ட் 5 lakh நம்ம பிளஸ் ஜிஎஸ்டி வாங்கினது கிளைண்ட்டும் அப்படிதான். சரி சொல்லலாம், வந்தா வரட்டும் போனா போட்டோம். ஸோ தே see the value. ஓகே, இவங்க கூட அந்த ஒர்க் பண்ணா அந்த 5 lakh நான் பே பண்றேன்னா அவங்க கூட எனக்கு என்ன கிடைக்குது, இது கிடைக்குது. அவங்க கிளியர் கட்டா அவங்க சொல்றாங்க, அப்ப பே பண்ணிடலாம்னு அவங்க பாக்குறாங்க. நாம என்ன பாக்குறோம், அவங்க பே பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, சரி 5,000 ரூபாய் சொல்லு 10,000 ரூபாய் சொல்லுன்ட்டு அப்படியே நம்ம சொல்லிட்டு இருந்துரும். அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு 5 கிளைண்ட் எடுக்கிறோம், 5 கிளைண்ட் 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் பே பண்ணா உங்களுக்கு 25,000 ரூபாயில இருந்து 50,000 ரூபாய் ஸ்டக் ஆயிருவீங்க. அதான் அவர் மீன் பண்றாரு. உங்களோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுங்க. நம்ம கேளுங்க, உங்களுக்கு அந்த ஒர்க்கான ஒர்த் வந்து 30,000னா 30,000 கேளுங்க, 20,000னா 20,000 கேளுங்க, பே பண்ணுவாங்க. 35,000னா 35,000 கேளுங்க. அப்போ உங்களுக்கு தேவை இருக்கிறது 4ல இருந்து ஒரு 5 கிளைண்ட் இல்ல ஒரு 7 கிளைண்ட் டு மேக் தட் 1 lakh per month. ரைட்டுங்களா? எல்லாருக்கும் புரியுதுங்களா? எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. எல்லாருமே 5,000 10,000 தான் கேட்பீங்களா இனிமே? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வேணா கேளுங்க, பரவாயில்ல 10,000 5,000 ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டுக்கு. ஆனா நெக்ஸ்ட் கேட்கறது எல்லாமே வந்துட்டு 20,000 25,000 30,000 கேளுங்க. கொடுக்குற பேப்பர் கொடுக்கட்டும். ப்ரோ கொடுக்கல ப்ரோனா போட்டோமே. நீங்க ஒரு பொண்ணை போய் கேக்குறீங்க, ஒரு நான் நிர்ம ப்ரோ மாதிரியே சொல்றேன், நானும் ஒரு யங்கா மாறிடுறேன், ஓகேங்களா? போயிட்டு நம்ம ஒரு பொண்ணை கேட்கிறோம், அவங்க ஜாதகம் செட் ஆகலன்னு சொல்றாங்க. நம்ம என்ன பண்றோம்? ஜாதகத்தை மாத்துவோம். இல்ல என் பேரை மாத்திடல, நான் மறுபடியும் நான் உனக்காக பிறந்து வரேன்ட்டு நம்ம மறுபடியும் போய் செத்து போட்டு மறுபடியும் பிறந்து வருமா? இல்ல அப்போ ஜாதகம் மாறிடும். அந்த மாதிரி இல்ல. அப்படிதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா நீங்க உங்களை மாத்தி கூடாது கைஸ், அடுத்த கிளைண்ட் மாத்துங்க. இல்ல அவங்களே வருவாங்க ஃபியூச்சர்ல உங்க பிரைஸ்க்கு, நீங்க ஸ்ட்ரிக்ட்டா இருங்க. எனக்கு இப்போ ரீசெண்டா ப்ரோ ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட் ப்ரோ வந்து எனக்கு முன்னாடி வந்து நான் ஒரு 30,000 ரூபாய் சொல்லியிருந்தேன், போயிட்டாங்க, ஓகேங்களா? இப்போ வந்திருக்காங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அது அப்போ சொல்லும் போது போயிடுறாங்க. நீங்க உங்களோட ஒர்க் நீங்க பண்ணிட்டு போவாங்க, மறுபடியும் வருவாங்க அவங்க, ஓகேங்களா? டிஷர்ட் நெகோசியேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க போல நீங்க. டிஷர்ட் நெகோசியேஷன் அவங்க வந்து போயிட்ட உடனே நம்ம வந்து கம்மியா பண்ணலாம், அவங்க 200 ரூபாய் கேட்டு போவாங்க, உங்க டிஷர்ட் 500 ரூபா இருக்கும், நான் 200 ரூபாய்க்கு தரேன் சொல்லி கடைசி இது பண்றது அதெல்லாம் வேண்டாம். உங்க சர்வீஸ் சார்ஜ் இவ்வளவுதான் சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட வேல்யூ கரெக்டா நீங்க கொடுங்க. வேல்யூ மீன்ஸ் சும்மா உங்க போஸ்ட்ல மட்டும் வேல்யூன்ற மாதிரி இருக்க கூடாது. ரியலாவே அவங்களுக்கு வந்து நீங்க ரெவென்யூ மேக் பண்ணி கொடுங்க, அவங்க கண்டிப்பா உங்ககிட்ட வருவாங்க. இப்ப வரலன்னா எப்பயும் வருவாங்க, இல்லைன்னா அவங்க பே பண்ணக்கூடிய கிளைண்ட் பீப்புள் வருவாங்க. 1 year 2 years 3 years எல்லாம் முன்னாடி சாட் பண்ண பீப்புள், எங்ககிட்ட பேசின பீப்புள் இப்பெல்லாம் வராங்க, ரைட்டுங்களா? அது நடக்கும். நீங்க பேசிட்டே இருங்க, அவங்க போயிட்டே இருக்கணும், போறவங்க போட்டோம், வர பீப்புள் வந்துட்டே இருக்கட்டும். ஸோ தட்ஸ் த திங் தட் யூ ஹேவ் டு ஃபோக்கஸ். ஸோ ஓகே ப்ரோ இந்த மார்க்கெட்டர்ஸ் இப்போ நம்ம பேசுறோம் பாத்தீங்களா, நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாம் கத்துக்கணும். பட் அந்த சேல்ஸ்ன்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றது நம்ம பசங்க சொல்லுவாங்க ப்ரோ. இப்போ சேல்ஸ் கால் பேசுறது எப்படி, அதுல அது ரியலாவே இம்பார்ட்டண்டா? ஏன்னா நம்ம மாக் கால்ஸ் எல்லாம் பண்றோம், ஓகேங்களா? எவ்ரி ஃப்ரைடே நம்ம மாக் கால்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது முன்னாடி டியூஸ்டேஸும் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒன்லி டெடிகேட்டடா ஃப்ரைடேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் மாக் கால்ஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஸோ அந்த மாக் கால்ஸே இல்லை, அந்த சேல்ஸ் கால்ஸ் பீப்புள் கூட பேசுறது கத்துக்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா இல்லையான்றது நீங்க சொல்லுங்க. கன்வெர்ட் பண்றது. ஸோ இப்போ ஈச் இது நம்ம மெசேஜ்ல ரீச் அவுட் பண்றோம், அடுத்த இது கால் ஆர் மீட்டிங் தான். அப்போ நம்ம ஈச் கால்ஸுக்குமே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ இப்போ கால்ஸ்ன்னு ஒரு 11 o'clock சொல்லிட்டாங்கன்னா 10:30 10 o'clock வந்து சீக்கிரமாவே ஓகே, ஸ்டார்டிங்ல இருந்து இப்படிதான் நம்ம இதை பேசணும், இப்படி கேட்டா ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் காலுக்கு போவேன். ஸோ அதனால சேல்ஸ் கால் தான் மெயின். நீங்க எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். சில கிளைண்ட் ஸ்டார்டிங்ல எல்லாம் அப்படிதான்,
ஸ்டார்டிங்ல வந்து ஈவன் அப்ப நமக்கு எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது. நாமளே போய் என்ன பேசுறது என்னன்னு சொல்லி யோசிப்போம். பட் நிறைய கால்ஸ் எனக்கு நான் தெரிஞ்சுதான் எடுத்திருக்கேன். அவங்க அதாவது சின்ன பிரான்ச் இல்ல அவங்களே வந்து கேட்கறாங்கனாலும் ஐ நீட் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு தேவை எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க அட்லீஸ்ட் வாங்குறாங்களோ வாங்கலையோ இல்ல வாங்கலன்னு தெரிஞ்சுமே வாங்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுமே நான் போய் கால் எடுத்திருக்கேன். எதுக்குன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரணுங்கிறதுக்காக மட்டும்தான். பாருங்க, நான் இது சொல்ல மாட்டேன்னா நான் செஷன்ல என்ன சொல்லுவேன், நான் எவ்வளவு பேர்கிட்ட நீங்க பேசுறீங்களோ அதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். நீங்க டீலே க்ளோஸ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஓகேங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. நான் எவ்வளவு வாட்டி நான் செஷன்ல சொல்றேன், அதுதான் அவர் மீன் பண்றாரு, அதுதான் சொல்றாரு. அவருக்கு தெரிஞ்சு பாருங்க, டீலே க்ளோஸ் ஆகாது இது, ஆனால் நான் போய் பேசுவேன். ஏன்னா அது பேசுறது மூலியமா அந்த கான்பிடன்ஸ் வரும். ஓகே, இது நம்ம கேட்கலாம், இது நம்ம சொல்லலாம். டீலே வரல, நம்ம க்ளோஸ் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். ஸோ எவ்வளவு பேரு கூட பேசுறீங்க கைஸ்? நான் உண்மையா சொல்றேன், ஒன்று சொல்றேன், 1 lakh per month நீங்க மேக் பண்றதுக்கு ஒரு 30-50 கால் பேசுங்க, ஓகேங்களா? 30-50 கால் பேசுங்க. நான் சொல்றேன் டைரக்டா நீங்க கோல்ட் கால் பண்ணணும்னு நான் சொல்லல. நம்மளோட அவுட்ரீச் மெசேஜ் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி அதுல கால் புக் ஆயிட்டு ஒரு 30-50 பேர்கிட்ட பேசுங்க. டீலே க்ளோஸ் ஆகலனோட பரவாயில்ல, ஓகேங்களா? அந்த அடுத்த மாசம் இல்ல அது அடுத்த 2 மாசத்துல நீங்க பாருங்க, யூ வில் மேக் தட் 1 lakh per month. கண்டிப்பா அது மேக் பண்ண முடியும். நீங்க கால் பேச முடிஞ்ச அளவுக்கு நிறைய கால்ஸ், அதான் அருண் ப்ரோ சொன்ன மாதிரி அவங்க ப்ரொஃபைல் அவங்களோட சேல்ஸே நான் இப்போ 50,000 தான் மந்த்லி பண்றேன்னு சொல்லுவாங்க. ஃபுல் சேல்ஸே மேக்ஸிமம் நான் இ-காமர்ஸ் தான் பண்றேன். அப்ப நானே 50,000 பண்ணும்போது எப்படி அவங்க கிட்ட போய் சார்ஜ் கேட்க முடியும்? ஆனாலும் நான் வந்து கால் போயிட்டு நான் இப்படிதான் பண்றேன், நீங்க இவ்வளவு க்ரோ ஆயிட்டு வாங்க. இன்னைக்கு அந்த அதே மாதிரி பிராண்டை வந்து நீங்க இது பண்ணாதீங்க. எப்பயுமே கிளைண்ட்டை வந்து ஈவன் அவன் 50,000 பண்றதுனால எனக்கு 50,000 கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பான். அதையும் நீங்க யோசிச்சுக்கணும். ஸோ அதனால எதுனாலும் நீங்க கால் வந்து போயிடணும். வெதர் கிளைண்ட் டீல் க்ளோஸ் ஆகுதோ இல்லையோ நம்ம போய் பேசுறதுலதான் இருக்கு. பிராக்டிஸ் பண்ணுங்க. அவர் அதான் சொல்றாரு, ரொம்ப சிம்பிளான வேர்ட் என்னன்னா பிராக்டிஸ். அதனால தான் மாக் கால்ஸ் எல்லாம் பண்றோம். இதெல்லாம் உங்களுக்கு இல்ல, நீங்க இந்த பெனிஃபிஷியல் எல்லாம் உங்களுக்கு இன்னும் இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணிருப்பீங்க, ஓகேங்களா? நம்ம அனடே சேனல் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு எவ்ரி ஃப்ரைடே நம்ம மாக் கால்ஸ் நடத்துறோம். ஒரு 3 கால்லாம் நடக்கும், நேற்று 2 கால் நடந்துச்சு, ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஒருத்தர் பிசினஸ் பண்ணாரா ப்ராக்டிஸ் பண்ணுவாரு, ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து சர்வீஸ் ப்ரொவைடரா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, எப்படி பேசுறதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது மூலியமா நிறைய அதுதான் தேவை. அதனால தான் நம்ம அது அந்த செஷனே கொடுக்குறோம். அண்ட் ஒன் ஆஃப் த சீக்ரெட் ஃபார் அவர் ரிசல்ட்னா அதுதான் சேல்ஸ் கால் தான், அந்த மாக் கால் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும், பாத்தீங்களா? அலாங் வித் அவர் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒன் ஆஃப் த சீக்ரெட் வந்து இது. நம்ம அது எவ்ரி டியூஸ்டே ஃப்ரைடே நம்ம பண்றதுனால தான் அந்த நம்ம பீப்புள் வந்து அதில் கெயின் பண்ணிக்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகுது. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ப்ரோனா எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துங்க, இப்படி போயிட்டு பேசி, ரைட்டுங்களா? ஸோ அதை தான் அவர் மீன் பண்றாரு. கைஸ், இனிலிருந்து அட்லீஸ்ட் நீங்க நிறைய பேர் கூட பேச ஆரம்பிங்க. பிசினஸ் ஓனர் கூட நிறைய பேர் கூட பேச ஆரம்பிங்கன்னா யாரும் கூட போய் பேசாதீங்க. ப்ரோ அங்க ஒரு பொண்ணு போகுது ப்ரோ, அந்த பொண்ணு நல்லா இருந்துச்சு ப்ரோ, போய் பேசிட்டேன் ப்ரோ, அப்போ அடி வாங்கிட்டு வந்துட்டு ப்ரோ இப்படி அடிச்சிட்டாங்க ப்ரோன்னு என்கிட்ட சொல்ல போறீங்க, ஓகேங்களா? பிசினஸ் ஓனர்கிட்ட பேசுங்க, ஓகேங்களா? பிசினஸ் ஓனர்கிட்ட அவங்களோட பிசினஸ் பத்தி, லீட் ஜென்ரேஷன் பத்தி, அவங்களோட பிசினஸ் க்ரோ பண்றதை பத்தி, ஸ்கேல் பண்றதை பத்தி போய் பேசுங்க. என்னால இது பண்ண முடியும், இதனால பண்ண முடியாது, இது ப்ரோ. ஒன் மோர் திங், இப்போ அந்த 10 o'clock இப்போ 11 மணிக்கு கால்னு சொன்னீங்கன்னா 10லேருந்து இப்போ 10:50 11 வரைக்கும் நீங்க எப்படியாச்சும் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் டவுன் பண்ணுவீங்க, அந்த கிளைண்ட் பத்தி எல்லாம் தெரிஞ்சுப்பீங்க, ரைட்டுங்களா? அது என்னன்னா ஒரு 3லேருந்து ஒரு 5 பாயிண்ட் நீங்க சொன்னோம்னா என்னென்ன பண்ணுவீங்க ப்ரோ? என்னென்ன பண்ணுவீங்க அந்த கிளைண்ட் கால் போறதுக்கு முன்னாடி? நீங்க கால் போறதுக்கு ஃபர்ஸ்ட் காம்படிட்டர் என்ன பண்ணுவான்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோனையுமே அவங்க காம்படிட்டர் என்ன பண்றாங்க, அந்த ரிலவெண்ட் இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கங்கிற ஒரு ஐடியா நமக்கு வந்துடணும். அதுக்கடுத்து இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் காம்படிட்டர் என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போதே நமக்கு பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துடும். அவங்க எதிர்த்தாப்புல கடையை போட்டிருக்கேன், இவ்வளவு இப்படி பண்ணிட்டு இருக்கான், நீங்க இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி சேல்ஸ் வரும், இல்ல இப்படிதான் பண்ணணும், நீங்க அடுத்து நம்ம பார்த்துட்டோம், பார்த்து நீங்க போய் பாருங்க. அப்பயே அவங்களுக்கு ஓகே, நம்ம இவ்வளவு ரிசர்ச் பண்ணிட்டு தான் அவர் வந்திருக்காரு. அப்ப ஒரே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணிடுங்க, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நேத்து நான் சொன்னா இல்லையா, நேத்து யாரா இது அட்டென்ட் பண்ணீங்க? நேத்து செஷன்ல நான் இது சொன்னா இல்லையா? ரிசர்ச் நீங்க என்ன காம்படிட்டர் பத்தி எல்லாம் நீங்க என்ன ரிசர்ச் பண்ணிருக்கீங்க, சரிங்களா? அது ரிசர்ச் பேஸ்டாவே நீங்க ஓகே இந்த பையன் இந்த பொண்ணு வந்து இவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க, அவங்க புரிய வைக்கணும். அது இல்லாம வந்துட்டு நான் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் பண்றேன், நான் அந்த ஆட் பண்றேன், இந்த ஆட் பண்றேன், அது ஆட் பண்றதுக்கு யார் வேணாலும் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஆனா இது இந்த இவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டு இந்த பையன் பண்ணுவாருப்பா, இந்த பையனுக்கு நான் 30,000 ரூபாய் கொடுத்தா இது வர்த்து எனக்கு 3 லட்ச ரூபாய் இல்ல 2 லட்ச ரூபாய் கொண்டு வருவாருன்றது தெரியணும். அதுதான் அவர் சொல்றாரு. எஸ் ப்ரோ, நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுங்க. காம்படிட்டிவ் ரிசர்ச் அண்ட் பாயிண்ட்ஸ். அடுத்து அவங்களோட பேக்ரவுண்ட் ரிசர்ச் கொஞ்சம் பண்ணணும்.
ஸோ அவங்க வெப்சைட் ஆகட்டும் இல்லை எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா, இல்லை எங்கேயாச்சும் லேக் ஆகுதா, இல்லை அவங்க இன்ஸ்டாகிராம்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி போஸ்ட் பண்றாங்க, ஸோ இந்த மாதிரி அவங்க பிராண்டோட அனலைசிஸ் தான் மெயின். மற்றவங்க என்ன பண்றாங்க, பிராண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒரு லாஸ்ட் ஒரு 6 monthsல எப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளோட அனலைசிஸ். ஸோ இது ரெண்டையும் நம்ம கரெக்டாக சொல்லணும், பிச் பண்ணிட்டோம்னாலே நமக்கு மேக்ஸிமம் ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் கிரியேட் ஆகிடும். வாங்குறாங்களும் இல்லை, நம்ம சொல்றதை கேட்பாங்க, அவங்களும் போய் ரிசர்ச் பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் என் நியூஸ் எப்பயுமே ஒரு டாக்குமெண்ட் என்ன கேட்டா பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ நாம என்ன பண்றோங்கிறது நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது நம்ம சொல்றோம், மீட்டிங்ல கால்ஸ்ல சொல்றோம். பட் ஆல்வேஸ் அதை வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணிட்டு திருப்பி அந்த டாக்குமெண்ட் வந்து அவங்க கிட்ட அனுப்புங்க, இதுல எல்லாம் நான் நோட் பண்ணிருக்கேன், நீங்க போய் பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. ஆல்வேஸ் எப்பயுமே இந்த கிளைண்ட் கம்யூனிகேஷன் அடுத்து கிளைண்டா மாறிட்டீங்கனாலும் நம்ம என்ன ஒர்க் பண்றோமோ அது எல்லாத்தையுமே ஒரு டாக்குமெண்ட் வந்து பண்ணிட்டே இருக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல லேர்ன் பண்ணுறோம். சூப்பர் சூப்பர். அவினாஷ் ப்ரோ, ஒன் மோர் திங் தட் ஐ வாண்ட் டு ஆஸ்க். இப்போ நீங்க இன்டர்நேஷனல் கிளைண்ட் சேலஞ்ச் வாங்குனீங்க, ஆனா அதை இன்னும் நான் இம்ப்ளிமெண்டே பண்ணல ப்ரோ. நீ ஏன்? அதுக்கு ரைட் டைம் அண்ட் ஃபாலோ வந்து பண்ண முடியும். சீரியஸா நான் சொன்னா நான் 3 days இது வாங்கினேன், அதுக்கப்புறம் வந்து எனக்கு 100 days சேலஞ்ச் வாங்கணும் அப்படின்னு வருது. அப்ப வந்து ஆக்சுவலா அடுத்த ஒரு 1 monthly 100 days சேலஞ்ச் நான் லாஸ்டா நீங்க நேற்று கேட்டப்பதான் நான் எல்லா ஹிஸ்டரி எல்லாமே எடுத்து பார்த்துட்டு வந்துட்டு நான் 100 days சேலஞ்ச் வந்து என்னால அஃபோர்ட் பண்ண முடியல ப்ரோ. கண்டிப்பா நான் அப்ப வந்து அதான் 20,000 நினைக்கிறேன். அப்ப ஃபர்ஸ்ட் 2050 அதுக்கெல்லாம் போயிடுச்சு. நீங்க அந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க, செப்பரேட்டா இருக்கும்போது பாருங்க கைஸ். 20,000 அப்ப வந்து பாருங்க, ஏன்னா ஏன் நான் சொல்றேன்னா இட் வாஸ் 20,000, அதுக்கப்புறம் 40,000, அதுக்கப்புறம் 50,000, 1 lakh வரைக்கும் போயிடுச்சு. அவர் பாத்துருக்காரு ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டியில பார்க்கும்போது. பாருங்க, அவர் ஜாயின் பண்ணும்போது மீன்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கும் போது 20,000 rupees இருந்துச்சு, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து அது 30, 40, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 50K பே பண்ணோம், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 50K பே பண்ணோம், 1 lakh வரைக்கும் அது போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இது ஒரு விஷன். நம்மளோட மணி மேக்கிங் கிடையாது, நம்மளுக்கு சர்வீஸ்ல வருது, கன்சல்டிங்ல வருது. இது வந்து ஒரு விஷனா கொண்டு போகணும், நிறைய பேருக்கு கொண்டு போகணும், இந்த மாதிரி நான் பீப்புள் அச்சீவ் பண்ணி வைக்கணும்ன்றதுதான் ஒரு நிர்ம ப்ரோ நானும் வந்துட்டு ஒரு விஷனாவே இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எங்க டீம் சேர்ந்து, ஓகேங்களா? எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க ப்ரோ இன்டர்நேஷனல் கிளைண்ட் சேலஞ்ச்? அதுதான் ப்ரோ வெயிட்டிங். ஒரு ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் செக்ஷன்ஸ்லாம் இதாகிட்டு இருக்கு, கொஞ்சம் ஆப்ரேஷன் டீமும் செட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சொன்ன மாதிரி நான் எனக்கு 200% இது இருக்கு, ட்ரஸ்ட் இருக்கு, நான் பண்ணனா எனக்கு ரிசல்ட் வந்துடும். வேற மாதிரி, ஏன்னா நீங்க வந்து 3 day சேலஞ்சே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் 100% அப்படி இருக்கும்போது இன்டர்நேஷனல் கிளைண்ட் சேலஞ்சில் வேற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அது உங்களுக்கு 100ல இருந்து 500, 1000% உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ்ன்றது கொண்டு வரும். தயவு செஞ்சு சீக்கிரமா அதை பாருங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் டெஃபினட்டா நான் சொல்றேன், அந்த 2 to 5 lakh நீங்க போறதுக்கு இப்போ 3 lakh பண்றீங்க, 2.5 3 lakh பண்றீங்க, ரைட்டுங்களா? அது 5 lakh போடுறதுக்கு நீங்க ஐசிசி மட்டுமே போதும். அது மட்டும் பார்த்து உங்க டீம், நீங்க உங்களுக்கு டைம் இல்லைன்னா கூட உங்க டீம் வச்சிருக்க பீப்புள் யாராச்சும் ஒருத்தர் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க பண்ணாவே கண்டிப்பா டெஃபினட்டா போக முடியும் ப்ரோ. அதுக்கப்புறம் நான் ஸ்டில் ரிமெம்பர், நம்ம கம்யூனிட்டில இருந்து நீங்க ஒருத்தர் ஹையர் பண்ணியிருந்தீங்க, இன்னும் ஒர்க் பண்றாங்களா அந்த ஒரு பொண்ணு? நீங்க 4 monthsல அவங்க ஃபாரின் போறேன்னு சொல்லி போயிட்டாங்களா? பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க இன்கேஸ் உங்க क्वेश्चन முடிச்சா சொல்லுங்க, நான் டக்குன்னு அதெல்லாம் சொல்லிடுறேன். யா ப்ரோ, நீங்க எல்லாமே சொல்லிடுங்க. என்னோட क्वेश्चंस டன், ஓகேங்களா? ஒரே ஒரு क्वेश्चन லாஸ்டா கேட்டுறேன். வாட் இஸ் தி நெக்ஸ்ட் கோல் ப்ரோ? எப்போ நீங்க ஜாப் விட போறீங்க? எப்போ நீங்க ஒரு ரெவென்யூ என்ன கோல் வச்சிருக்கீங்க? ரெவென்யூ 10 lakhs per month தான் ப்ரோ கோல். ஆக்சுவலா 10 lakh அந்த இதுக்கு நம்ம சீக்கிரம் போகணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஒர்க்கு ஆக்சுவலா அதுதான் ப்ரோ. ஒர்க்கு நான் கிட்டத்தட்ட அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி அவங்க தான் விடாம என்ன இது பண்ணிட்டு நீங்க உங்களை மாதிரி தான் என்னால கம்ப்ளீட்டா அவங்க எதுவும் சொல்ல முடியலைங்கிறதுனாலயே தான் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்களே எடுத்து இல்ல அவங்கள சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கும் நான் ஒர்க் பண்ண இடத்துலயும் வந்துட்டு அவங்க விடல, நான் தான் ஸ்டெப் எடுத்து வந்தேன்னா நல்லா ஒர்க் பண்ற பீப்புளை விட மாட்டாங்க. அவங்க ஏதாச்சும் ஒண்ணு நம்மள அங்கேயே உட்கார வச்சிருவாங்க, நீங்க பண்ணுங்க, இது வரணும், நீங்க உங்களாலதான் இது அது இதுன்னு நம்ம அங்கேயே உட்கார வைப்பாங்க. பட் இட்ஸ் குட், நீங்க அங்க அந்த ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணிருக்கீங்க. பட் அங்கேயே இருந்தீங்கன்னா நீங்க இந்த நம்பர்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனா இன்னொரு ஒரு क्वेश्चन கேட்டுறேன் ப்ரோ, do you think அந்த 10 lakh per month அச்சீவ் பண்றது முடியுமா? ஷூர் ப்ரோ, கண்டிப்பா முடியும். நான் ஏன் கேக்குறேன்னா அந்த திங்கிங் தான் நான் கேக்குறேன், ஓகேங்களா? 10 lakh இன்னும் இது வந்து 1 year கோல் தான். நான் ஒரு அருண் போட்டே சொல்லும்போது இன்னும் பெருசா அச்சீவ் பண்ணுவோம் ப்ரோ, கண்டிப்பா நான் இப்போ வந்து கேஸ் ரெடி பண்ணவே இல்லை. நான் அந்த 1 year கோலுக்கு நான் சொல்றேன்,
அந்த 10 lakhs per month அச்சீவ் பண்ணிடலாம், இன்னும் அடுத்து நம்ம பெருசா இன்னும் ஆகணுங்கிற இதெல்லாமே இருக்கு. எல்லாம் ஆல் த பிலீஃப். நீங்க சொன்ன மாதிரி அந்த இது நாமளே அதை கொண்டு வந்துடணும். கண்டிப்பா ப்ரோ. இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின், கவலை தப்பா நினைச்சிக்காதீங்க. சொல்லுங்க. நீங்க ஸ்ட்ராட்டஜிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க பாத்தீங்களா, அதுல இருந்து எவ்வளவு நாள்ல நீங்க அந்த 1 lakh per month ரீச் பண்ணீங்க ப்ரோ? ஒரு அட்லீஸ்ட் ப்ரோ இல்ல, நீங்க 3 days சேலஞ்ச் வாங்கிட்டு நீங்க அவுட் ரீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க ரைட்டுங்களா? அது எவ்வளவு நாள்ல நீங்க 1 lakh per month அச்சீவ் பண்ணிருப்பீங்க அட்லீஸ்ட் அப்ராக்ஸிமேட்? 4 monthsல ரீச் பண்றேன். 3 to 4 months, 3 months எனக்கு தெரிஞ்சு இருக்கும் ப்ரோ. 3 months பிளஸ்ல ரீச் பண்ணிட்டேன் ரைட்டுங்களா கைஸ்? இதுக்கு நான் ஏன் கேட்டேன்னா, இது உங்களுக்கு தெரியணும் ஓகேங்களா. அவரு இது நான் தான் நேத்து செஷன்ல நான் சொன்னேன், யாரா இருந்தீங்க ஏஸ்ன்னு போடுங்க. எஸ் அச்சீவ் லாங் பேக் லைக் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2024 அவர் அச்சீவ் பண்ணிட்டாரு ஓகேங்களா. நான் தான் கேஸ் ஸ்டடி நான் இப்போ கேட்டேன் அவருக்கு, ப்ரோ இது வந்து சொல்லுங்க நம்ம பசங்களுக்கு வந்து இது கொஞ்சம் இன்ஸ்பைரிங். அந்த இது நம்ம ஒரு என்ன சேலஞ்ச் முடிச்சாலும் அதுக்கப்புறம் நீங்க டெஸ்டிமோனியல் கேட்பீங்க, வீடியோ டெஸ்டிமோனியல். அப்பயே தெரிஞ்சு 1 lakh அச்சீவ் பண்ணிட்டு வீடியோ எடுத்து அமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா, ஒரு அமிச்சிருந்தீங்க கம்யூனிட்டில அமிச்சிருந்தீங்க. ஏன்னா இவரு வீடியோ டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாம் 2-3 கொடுத்துருக்காரு. இவரு ஒன்னு மொட்டை மாடியில ஒன்னு கொடுத்துருப்பாரு, ஒன்னு இது அந்த ஸ்டெப்ஸ் மேல ஒன்னு கொடுத்துருப்பாரு, அந்த மாதிரி கொடுத்துருக்காரு சரிங்களா. ஸோ கேஸ் ஸ்டடி நான் அதனாலதான் கூப்பிட்டேன் பாருங்க. ஜஸ்ட் அந்த பார்ட்டை மட்டுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி 3 to 4 months எக்ஸாக்டா ஒரு ஞாபகம் இருக்காது. ஏன்னா அவர் பண்ணது வந்துட்டு ஆல்மோஸ்ட் 2 years பேக் ஓகேங்களா. ஸோ அங்கிருந்து அதை அச்சீவ் பண்ணியிருக்காரு. அவ்வளோ நாள் தான் போதும். ஸோ அதை தான் நீங்களும் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஸோ ஜஸ்ட் அவுட்ரீச் பண்ணி 3 months 90 days ஓகேங்களா. தட்ஸ் இட் இஸ் நீடட். கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். எஸ் ப்ரோ, உங்களோட வேற என்னென்ன நோட் டவுன் பண்ணி வச்சிருக்கீங்க அதெல்லாம் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பசங்க ஒரு 10 கொஸ்டின் கேட்பாங்க ப்ரோ, ஒரு Q&A மாதிரி இருக்கும். ஓகே ப்ரோ. நான் டக்குன்னு அந்த மெயின் பாயிண்ட் சொல்லிடுறேன். ஃப்ரீலான்சரா ஸ்டார்ட் பண்ணும்போது சரி, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இவங்கெல்லாம் கேட்கும்போது அவங்க என்னெல்லாம் மிஸ்டேக் ஏன் அந்த இது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஒரு கிளைண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் இது வந்து நீங்க ஸ்டார்டிங் கிளைண்ட் வந்து ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்குமே சொல்றதா, நீங்க சார்ஜ் மணி வந்து அப்ப கன்சிடர் பண்ண வேணாம். இப்போ நம்ம சொல்லும் போது இப்ப சார்ஜஸ் அன்டில் உங்க ஸ்கில்ஸ் அண்ட் ரிசல்ட் நீங்க சாலிடா ரிசல்ட் கொடுப்பேன்னா நீங்க மணி எவ்வளவு வேணாலும் பெட் பண்ணலாம். பட் அந்த கான்ஃபிடன்ஸ் அந்த இது வர வரைக்கும் நீங்க என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு மினிமம் இதே எடுக்கலாம். அது ஒண்ணு. அண்ட் ஒன்ஸ் நீங்க கிளைண்ட் எடுத்துட்டீங்கன்னா அந்த கிளைண்ட்டுக்கு வந்துட்டு ஃபுல்ஃபில் நிறைய பேத்துக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஸ்டார்டிங் ஆஃப் த ஒர்க் வந்து நான் ரிசல்ட் இவ்வளவு கொடுப்போம்னு சொல்லிடுவோம். பட் அடுத்த மந்த் எண்ட்ல வந்து ரிசல்ட் வராது. பட் ஸ்டில் அந்த கிளைண்ட்டே வந்து என்ன சொல்லுவாங்க, ஓகே ரிசல்ட் வரலன்னா வி லவ் யுவர் ஒர்க், நீங்க எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டிருக்கீங்க இதெல்லாம் சரி, இந்த மந்த் இல்ல நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு இது பண்ணும். ஸோ என்னன்னா நாம எந்த அளவு டீப் டைவா ஒர்க் பண்றோம். ஆட்ஸ்ன்னு வந்துட்டு ஆட்ஸ் மட்டும் இருக்காதீங்க, நீங்க ஓனா எடுத்து கத்துக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஆட்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்றோம், நான் மெயின் அண்ட் ஃபுல் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்னா ஆட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு ரிசல்ட் வரலங்கிறப்ப ஒரு சஜஷன் சொல்லுவோம். இப்போ வெப்சைட்ல இந்த இதெல்லாம் சேஞ்சஸ் இல்லை அப்படின்னா ஸ்டார்டிங்ல நான் அது மட்டும் தான் அப்படி சொல்றதுக்கு பதிலாக ஓகே ஷாப்பிஃபை லேர்ன் பண்ணிட்டு இப்போ ஷாப்பிஃபைல அந்த ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுத்து இப்போ ஷாப்பிஃபை ஒர்க்கு தனியா வச்சாச்சு. இப்போ நமக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. அதே மாதிரி இப்ப இமெயில்ல ஒரு வாட்ஸ்அப்ல வந்து ஒரு கன்வெர்ட் ஆகலையா, இவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவோம், அதுக்கு இமெயில்ல வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் டூல் வச்சு பண்ணுவோம் அப்படின்னா நீங்க சொன்னீங்கன்னா பாவம் கிளைண்ட் எங்க போய் தேடுவாங்க ஓகேங்களா. இல்ல அடுத்துக்கு ஒரு ஆளை போடணுமான்னு யோசிப்பாங்க. இல்ல அப்ப நீங்களே அதை லேர்ன் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்படி ஒரு கிளைண்ட்டுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணா நாம ரிசல்ட்டும் வரும், அண்ட் சேம் நாமளும் எல்லாமே கத்துக்கணும். அதான் இப்ப ஒரு கிளைண்ட் எடுக்கணும் ஆல்வேஸ் திங்க் ஆஸ் ஓனர்னு நான் சொல்லுவேன். டீம் மெம்பர்கிட்ட இப்ப க்ரோ பண்ணா அதான் சொல்லுவேன். நீங்க ஓனரா இருந்தீங்கன்னா எப்படி யோசிப்பீங்க, ஏன்னா அப்பதான் அந்த லாஸை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். இல்ல நமக்கு சார்ஜ் பண்றது வந்து ஒரு இதுவா இருக்கும். ரிசல்ட்டே கொடுக்காம அவன்கிட்ட போய் காசு கேட்கற நிறைய டைம் நானே காசு வேணாம், இந்த ரிசல்ட் வரல நீங்க நெக்ஸ்ட் மந்த் பாத்துக்கலாம்னு சொல்லிடுறேன். அதே மாதிரி அவங்க காசு கொடுத்தோம். இப்போ நீங்க எஃபர்ட்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா காசு வரும். பட் நீங்க எந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னா ஏர்லி ஸ்டேஜ்ல வந்து இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் வந்து அப்ப நிறைய பேர் ரீச் பண்ணி எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 months நீங்க 3 days சேலஞ்ச் 1 lakh கிராஸ் பண்ண உடனே எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. நானும் எல்லாத்தையும் ரீச் பண்ணி உள்ள தூக்கி போட்டாச்சு. சர்வீஸ் வந்து கொடுக்க முடியல சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் உள்ள கொண்டு வந்து இல்ல கம்பெனில வேலை செய்யறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஹெல்ப் அக்கௌண்ட்ஸ் மேனேஜ் பண்ணி கொடுத்தா யாருமே அவங்க எல்லாருமே அதை ஒரு டாஸ்காவே தான் பார்த்து ரிசல்ட்டே யாருமே ஒரு கேம்பெயின் ரன் பண்றோமா ஓகே ரிசல்ட் வரலனாலும் வர ஓகே அடுத்த ஒரு கேம்பெயின் ஏன்னு சொல்லி ஒரு டீப் டைவ் ரிசர்ச்சே யாருமே பண்ணாத மாதிரி இருக்கு.
ஸோ அது பர்சனல். ஸோ அதை நீங்க பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஒரு ரிசல்ட் வரலன்னா ஏன் ரிசல்ட் வரல, எப்படி ரிசல்ட் கொண்டு வருதுன்னு நீங்க அதை அடுத்து எடுத்து போனீங்கன்னா அந்த ஒரு கிளைண்ட் வச்சு பண்ணுங்க. அடுத்த ரிசல்ட் வந்தோடனே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். அதுக்கடுத்து அடுத்த கிளைண்ட் பிடிக்க போங்க. ரிசல்ட்டே வராம அவனையும் விட்டுட்டு திருப்பி வேற ஒரு கிளைண்ட் போனீங்கன்னா அது திருப்பி அதே இது பேட்டர்னா உங்களுக்கு ஃபாலோ ஆக ஆரம்பிச்சு. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்கில் நீங்க மெயினா ஒரு இது நான் சொல்லுவேன் எல்லாத்துக்குமே. என்ன பண்ணா கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர்றதுதான். ஸோ இது வந்து ரொம்ப மெயின். இது இந்த டைம் தான் ஒர்க் பண்ணுவோம், இல்ல ரிசல்ட் வரலன்னா நாங்க எனி டைம் நைட்டு பகல் ஃபுல் அண்ட் ஃபுல்லா கிளைண்ட் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளவுதான் சொல்லி ஒரு லிமிட் இல்லை, அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே ஒர்க் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஒன்ஸ் நீங்க கிளைண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா சார் எப்போ மெசேஜ் பண்ணாலும் கால்ஸ்னாலும் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, பேசுங்க. ஸோ அதுதான் எங்ககிட்ட இருக்க ஒரு அட்வான்டேஜ். மற்றவங்க சொல்லும் இப்போ மற்ற ஏஜென்சிலாம் கால் பண்ணா எடுக்க மாட்டாங்க, சாட்டர்டே சண்டே இல்ல உங்களை மாதிரி ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அது ஏன்னா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கொடுத்துட்டோம்னாலே அந்த கிளைண்ட் வந்து நம்மளை விட்டு போக மாட்டாங்க, இல்லை எக்ஸ்ட்ரா சார்ஜுக்கு ரெடியா இருப்பாங்க. பட் இதெல்லாம் நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கனால இதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். ஸோ எந்த அளவுக்கு கிளைண்ட்டோட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கம்யூனிகேஷன் நீங்க மெயின்டைன் பண்ண முடியுமோ மெயின்டைன் பண்ணீங்கனாலே ஈஸியா இதெல்லாம் நீங்களும் பில்டப் ஆகிட்டே போகலாம். உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்துட்டே இருக்கும், அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். இதெல்லாம் தான் இப்ப மெயின் திரும்பி பார்க்கும்போது நானே ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம இதா சொல்லணும், எப்படி நம்ம இதை இது பண்ணணும்னு பார்க்கும்போது அந்த ஒரு விஷயங்கள்லாம் கம்பேரிங் மற்றவங்க, ஏன்னா நாங்களே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எங்க கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாம் உள்ள கூட்டு யாருமே அந்த அளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணல. ஏன்னா அவங்க அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் டீப் டைவ் போய் யாரும் ஒர்க் பண்றது இல்லை. அதான் நான் உங்ககிட்ட சொல்லுவேன், நீங்க ஒரு கிளைண்ட் எடுக்கிறீங்கன்னா டீப் டைவ் போய் ஒர்க் பண்ணுங்க, உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்காதீங்கன்னு சொல்லுவேன். ஒன்ஸ் ரிசல்ட் கொடுத்துட்டு நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த கிளைண்ட் ஈஸியா பிடிச்சிடலாம். அதனால கிளைண்ட் பிடிக்கிறது கண்டிப்பா அருண் சொன்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிடும். பட் திங் இஸ் நீங்க எப்படி ரிசல்ட் கொடுக்குறீங்க, எப்படி நீங்க உங்க ஸ்கில்ஸை ஷார்பன் பண்ணிக்கிறீங்கிறது தான் மெயின். அதுக்கு வந்து உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்காதீங்க, லேர்ன் பண்ணிட்டே இருங்க, டீப் டைவ் ஒர்க் பண்ணுங்க. ஸோ ப்ரோ அப்போ நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஒரு இன்னொரு கொஸ்டின் மைண்டில் வந்துச்சு. நீங்கள் சொன்னீங்க இப்போ ஷாப்பிஃபை எனக்கு ஏதோ ஒன்று அங்கே ப்ராப்ளம் இருக்குன்னா அதை நான் கற்றுப்பேன், அது கற்றுக்கிட்டு நானே பண்ணி கொடுத்துருவேன். இன்னொன்று ஏதாச்சும் ஒன்று ப்ராப்ளம் இருக்குன்னா அது நான் பார்ப்பேன். அங்கே ஒரு இப்போ நானே அது இப்போ இமெயில் மார்க்கெட்டிங்கோ இல்லை வாட்ஸ்அப்பில் இது பண்ணுறதோ நான் அது பண்ணி கொடுத்துருவேன் சொல்கிறீங்க பார்த்தீங்களா. அங்கங்கே சில பேர் சொல்கிறாங்க ப்ரோ இப்போ எப்படின்னா மெட்டா ஆட்ஸ் ஃபார் ஒன்லி ஃபார் மாவு தோசை மாவு பிஸ்னஸ் ஓனர்ஸ், சும்மா சொல்கிறேன் ஓகேங்களா, ஒன்லி ஃபார் அந்த மாதிரியான பிஸ்னஸ் ஓனர்ஸ் மட்டுமே பண்ணலாம் இருக்காங்க. நீங்கள் அப்போது நீங்கள் கண்டிப்பாக ஆட்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க, ஆனால் இன் டர்ம்ஸ் ஆஃப் நீங்கள் அது வேற அவங்களுக்கு பிஸ்னஸை கொண்டு வரதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு ஆட் பண்ணுறீங்க தானே, அது தேவை தானே. நான் ஏன் கேட்குறேன்னா அது புரிஞ்சுக்கணும். பிஸ்னஸை நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஓகே எஸ்இஓ பண்ணணுமா, ஓகே பண்ணலாம் விடு. இப்போ ஃபேஸ்புக் ஆட்லேயே வந்துட்டு கன்வெர்ட் ஆக மாட்டேங்குதா, அதில் நம்ம ஏன் கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது, இங்கே யூசர் கிளிக் பண்ண மாட்டேங்காங்களா, அப்போ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, அதை நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்று அட் எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு சேல்ஸ் வரணும்பா, காசு மேக் பண்ணணும்பா, ஓகேங்களா, இதுதான் அவங்களுக்கு தேவைப்பா. அதை பண்ணுறதுக்கு நாம் என்ன பண்ணணும் சரிங்களா, அதை வந்து நம்ம பீப்புள் ஃபோக்கஸ் பண்ண மாட்டிருக்காங்க. ஓகேங்களா, அவங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பீப்புள் என்ன ஏன் சொல்கிறேன்னா அவங்க ரீல்ஸை பார்க்குறாங்க, ஒரு ரீல்ஸை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகிடுறாங்க. ஒரு பொண்ணு வந்து சொல்லுது கைஸ் நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது பண்ணிட்டேன், அந்த பொண்ணு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெல்லிங்கே வந்துட்டு ஒரு 3 மாதம் முன்னாடி தான் கற்றுன்னு வந்துருக்கும். ஓகேங்களா, அந்த பொண்ணுக்கிட்ட போய் கற்றுங்க. இன்னொரு பையன் வருவான், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாம் ஒன்றும் இது கிடையாது, ஃபனல் மார்க்கெட்டிங்னுவான். ஃபனல் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே தான் வரும்ன்றது நம்ம பசங்க தெரியாது. அங்கே ஒரு போடு காசு போடு, இப்படி இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறாங்க. யாரா நீங்களான்னு ஏதோ ஒரு மீம் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி எனக்கே தோணும், நம்ம பசங்க யாரா நீங்களான்ற மாதிரி எனக்கே தோணும். அந்த மாதிரி போவாதுங்க என்று நான் சொல்றேன். பட் அவர் என்ன பண்ணாரு, ஒரு ஸ்கில் தேவை, ஒரு ப்ராப்ளம் வந்திருக்குன்னா ரைட்டுங்களா, ஸோ வந்து செப்பரேட்டா ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து அந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நாம என்ன பண்ணணும்னு அதை பாருங்க. ஓகேங்களா, இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் சால்வ் பண்ண வந்திருக்கு அந்த பிசினஸ் ஒன்று இருக்கு, நம்ம சால்வ் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க கிட்ட நம்ம நிறைய ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும், நிறைய காசும் வாங்க முடியும். ஸோ டெஃபினட்டாக இன்னொரு கிளைண்ட் எடுக்கும்போது அந்த ரிசல்ட்ஸை நம்ம காட்ட முடியும். அதுதான் அவர் மீன் பண்ணுறாரு. ஜஸ்ட் லைக் தட் ஒன்னே பண்ணிட்டு ஓகே எனக்கு மெட்டா ஆட்ஸ் தான் வரும், மெட்டா ஆட்ஸ் மட்டுமே நான் பண்ணி கொடுக்குறேன், அந்த மாதிரி பண்ணாதீங்க. பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும், நான் டாக்டர் ஆகிட்டேன், நான் எனக்கு டோலோ 650 தான் எனக்கு எழுத தெரியும், நான் உட்காந்துருந்தா அவருக்கு வந்து வேற இது, அவருக்கு வயிறு வலி வந்துக்குது, வயிறு வலி வந்தால் கூட டோலோ 650 போட்டுக்கோ அமுச்சு விட்டா செட் ஆகுமா, ரைட்டுங்களா, முடியாது. அது மாதிரி தான் பண்ணக்கூடாது. இப்போ யார் வந்தாலும் ஏன்னா மாக் கால்ஸ் நான் பார்த்துருக்கேன் ப்ரோ, யார் வந்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னா
இந்த பர்டிகுலர் சர்வீஸ் எடுத்துங்க, இந்த பர்டிகுலர் இப்போ எப்படின்னா மெட்டா ஆட்ஸ் நான் பண்ணி தரேன், இது நான் பண்ணி தரேன், அது பண்ணி தரேன்னு இல்லாம ஒரு பிசினஸ் க்ரோ பண்றதுக்கு நான் என்ன பண்றேன், அந்த ஆங்கிள் யோசிங்கப்பா. ஓகேங்களா ப்ரோ? உங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சிங்களா? நம்ம பீப்புள் கொஸ்டின் கேட்கலாமா? டன். பாருங்க, அவர் ஆக்ஷன் சொல்லும் போது எனக்கு அப்படியே அப்படி இப்படிதான் ஞாபகம் வந்துச்சு. அவர் அப்படிதான் சொன்னாரு. ரைட்டு. ஸோ சாட்ல போட்டுருங்கப்பா உங்களோட கொஸ்டின். ஒரு 10 கொஸ்டின் போடுங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வேணாம், கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கொஸ்டினை கேளுங்க. ஓகேங்களா ப்ரோ? மெட்டா ஆட் கிரியேட் பண்றது எப்படி, அந்த மாதிரி கேட்காதீங்க. ஓகேங்களா ப்ரோ? யூ செட் பட் ஐ ஒன்லி இஃப் யூ கான்ஃபிடன்ஸ் அபவுட் தி ரிசல்ட்ஸ் as a beginner, how to build that confidence. அவங்க வந்துட்டு அது அப்பயே சொல்லிட்டாருங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கம்மியா கூட பண்ணுங்க, ரிசல்ட்ஸ் கொடுத்த பிறகு தென் யூ கேன் pitch for I think. நீங்க எடுத்த உடனே சார்ஜ் பண்ணாதீங்க. எஸ் ஷர்மிளா சிஸ் கேட்டிருக்காங்க, சொல்லுங்க. shall we charge 25k except ஏன் பண்ண முடியாது? கொண்டு வராதீங்க கேட்டா கேட்பாங்க. நீங்க எப்பயுமே சார்ஜ் தனியாவே சொல்லுங்க, எவ்வளோ அதிகமா கூட சொல்லுங்க. ப்ரோ முகமது ப்ரோ கேட்டிருக்காரு, so what are the services you are providing to your client? நான் சொல்றது இப்ப நான் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் நான் பிட்ச் பண்றது இருக்கும், பட் ஆனா அது மட்டும் நான் பண்ண மாட்டேன். இப்ப ரிசல்ட் வரல அப்படின்னா நான் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்கும் பண்ணுவேன், இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணுவேன், ஷாப்பிஃபை வெப்சைட்டே ரீபில்ட் பண்ணி கொடுப்பேன். ரிசல்ட் வரதுக்கு எல்லாமே பண்ணுவேன், ஆனா அதுக்காக நான் எல்லாமே பண்ணுவேன்னு சொல்லி அவங்கள பிட்ச் பண்றதோ இல்ல என்ன சார். படம் ஓடணும்னா ஒரு டான்ஸ் ஆடுவாரு, ஃபைட்டும் பண்ணுவாரு, லவ் பண்ணுவாரு, ரொமான்ஸ் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் எல்லாரையுமே வந்து எல்லாமே பண்ணுவாரு. அவர் ஒரு விஜய், அவ்வளவுதான். விஜய் ப்ரோ அது மாதிரிதான் நீங்களும் ஒரு கிளையண்ட்டுக்கு நீங்க வேலை. அதுக்கு நீங்களும் அதேதான். இப்ப நீங்களும் இப்ப ஆட்ஸ் கத்துக்கிட்டீங்கன்னா ஆட்ஸ்ல இருங்க, பிட்ச் பண்ணுங்க. பட் ஆனா ரிசல்ட் இல்ல உள்ள போனதுக்கு அப்புறம் ஆட்ஸ் மட்டும் தான் பண்ணுவேன்னு சொல்லி விடாதீங்க, அங்கதான் நம்ம ஸ்டாப் ஆகிறோம். இப்ப ஆட் ஒர்க் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவர் என்ன பண்ணிருக்காருன்னா எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு ஆட் ஒர்க் ஆகலன்னா ஏன் ஒர்க் ஆகல, ஷாப்பிஃபை தப்பா இருக்கு, ஷாப்பிஃபை போய் மாத்துங்க. அப்படி இல்லைன்னா உள்ள வந்த உடனே கஸ்டமர் ஜெர்னி சரியில்லை, அதனால வாட்ஸ்அப்ல நான் ரீடைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணிருக்காரு. எண்ட்ல போய் எங்க நிக்குது, லீடு சேல்ஸ், அதை கொண்டு வரதுக்கான எல்லா வேலையும் பண்ணிருக்காரு. நீங்களும் அப்படிலாம் பண்ணணும். ஓகே ப்ரோ. சோ இன்னொரு क्वेश्चन ப்ரோ கான்டென்ட் போடுறீங்களா ப்ரோ? இப்ப வரைக்கும் நான் ஒரு கான்டென்ட் கூட போட்டதே கிடையாது. ஒரு பேஜ்ல அப்பப்ப ஷேர் பண்ணி அதையும் அப்படியே டிராப் பண்ணியாச்சு. ஓகே பண்றது. எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கு ப்ரோ இன்ஸ்டாகிராம்ல? 30 to 40 ஃபாலோவர்ஸ் தான். 30k ப்ரோ? இல்ல 30 இல்ல ப்ரோ, வெறும் 30 ப்ரோ. 30 m ப்ரோ? நான் மார்க்கெட்டிங் எதுவுமே அங்க பண்ணதே கிடையாது, கான்டென்ட் மார்க்கெட்டிங் எதுவுமே பண்ணது. 30k கிடையாது, 30 m கிடையாது, வெறும் 30. ஓகேங்களா 30 அதுல இருந்து அவ்வளவுதான் ஃபாலோவர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபாலோவர்ஸ் போடணும் இருந்தால் தான் நம்மளுக்கு கிளைண்ட் எடுக்க முடியும். இல்ல நான் வீடியோ காட்டி நான் வீடியோ போட்டதான் மீன்ஸ் என் ஃபேஸை காட்டி வீடியோ போட்டதான் எனக்கு கிளைண்ட் எடுக்க முடியும் கிடையாது. அது மாதிரி போட்டா உங்களுக்கு கிடைக்கும். ஆமா, அது ஃபர்ஸ்ட் நானும் அந்த மாதிரி அப்புறம் தான் அருண் ப்ரோ நிர்மலா சொன்னப்ப அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் வந்து இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கணும், இவ்வளவு நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும், இல்ல ஆட்ஸ் ரன் பண்ணணும், இந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. இல்ல பென்ஸ் இல்லைங்க, இல்லைன்னா வந்து ரோட்ல போய் எல்லா அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போய் நிக்கணும், அப்பதான் நம்மளுக்கு கிளைண்ட் வரும், அப்படிலாம் கிடையாது. நீங்க உங்களை வந்து ப்ராப்பரா வளர்த்துக்கோங்க. அவர் சொன்னார் பாத்தீங்களா, நீங்க உங்க வேல்யூ வந்து வளர்த்துக்கோங்க, அதை வளர்த்துட்டு கரெக்டா ப்ரெசென்ட் பண்ணுங்க, போதும் உங்களுக்கு கிளைண்ட் கிடைக்கும். ப்ரோ சரவணன் ப்ரோ கேட்டிருக்காரு, பட் இது வந்து நம்ம அப்படியே ஆன்சர் பண்ண முடியாது. நீங்களே சொல்லுங்க ப்ரோ, உங்களோட ஸ்டைல ஆன்சர் பண்ணுங்க ப்ரோ. How many times do we need to follow for a customer? சரி, ஏதாவது சொல்லுங்க ப்ரோ. How many times do we need to follow for a customer? எவ்வளவு டைம்ஸ் ஃபாலோ பண்ணணும் ப்ரோ? லீட வந்து ஃபாலோ பண்ணணும்னு கேக்குறாங்க. ஸோ அன்டில் உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஐ மீன் ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னா நீங்க டிஃப்ரெண்ட் மெசேஜ் நீங்க இது பண்ணுங்க. ஒரே மெசேஜ், இப்போ ஒரு மெசேஜ் போட்டீங்க, சீன் பண்ணிட்டு போயிட்டாரு, நாட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருந்தா அவங்களை ஃபாலோ பண்ணாதீங்க. சீன் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுது அவங்க ஸ்டில் ஆட் ரன் மேல பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னா வேற மாதிரி அடுத்த ஒரு மெசேஜ் ஃபார்மேட் பண்ணி போடுங்க. போட்டு அதையும் பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணலையா, இல்ல ஏதாச்சும் கேட்கறாரா, இல்ல ரெஸ்பாண்ட் உங்களுக்கு நாட் இன்ட்ரெஸ்ட் சொல்லலையா, ரெஸ்பாண்ட் பண்ற வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். அவ்வளவுதாங்க, சிம்பிள்ங்க. எஸ் இல்ல நோ இதுதான் வரணும். அது எதுவுமே வராம இருக்குன்னா நான் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பேன். பண்ணுங்க. ஓகேங்களா? பிளாக் பண்ணிட்டோமா, பண்ணிட்டோம் போங்க. அங்கங்க ஆளுங்களே பிளாக் பண்றாங்க, நம்ம கிளைண்ட் பிளாக் பண்ணாங்க. நாட் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னா கூட எனக்கு அவங்க ஏன் ஆட் ரன் பண்றாங்கன்னு தெரிஞ்சு திருப்பி கூட போய் ஒரு மாசம் கழிச்சு ஸ்டில் என்ன இதுன்னு கூட கேட்கலாம், தப்பே இல்லை.
ப்ரோ ஒரு கிளையண்ட் கிட்ட வேல்யூபிள் ஆன ரிசல்ட்ஸ் கொடுக்குற நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க ப்ரோ ஆஃப்டர் கிரியேட்டிங் கேம்பெயின்? இது எல்லாமே தாங்க. இப்ப கிரியேட்டிவ்ஸ் நம்ம ஆப்டிமைஸ் பண்றது, ஃபாலோ பண்றது எல்லாமே நம்ம பண்ணலாம். இப்ப ஏஐ வேற வந்துருச்சு. ஏஐல நீங்க ஒரு இமேஜ் இது பண்றீங்கன்னா அடுத்து அதை எப்படி டிஃப்ரெண்டா மாத்தி அது எல்லாமே கேம்பெயின்ஸ்குள்ள வந்துடும். ஸோ அதனால டீட்டெயிலா இது பண்ண முடியாது. எஸ். ஆனா முதல்ல ரிசல்ட் எண்ட் ஆஃப் த டே உங்க சொன்ன மாதிரி ரிசல்ட் நமக்கு வரணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாமே. தீபக் ஆசிஸ் நீங்க என்னென்ன கத்துன்னு இருக்கீங்களோ அது எல்லாமே பண்ணணும். அதுதான் ஒரு மீன் பண்றது. கிரியேட்டிவ்ஸ் பண்றதாகட்டும், ரைட்டுங்களா, அது ஃபாலோ பண்றதாகட்டும். நீங்க நான் ஜஸ்ட் நார்மலா இன்னும் சில திங்ஸ் ஆட் பண்றேன். ஒரு காப்பியை வந்து மாத்துறதாகட்டும், லேண்டிங் பேஜ்ல ஏதாச்சும் இஷ்யூ இருக்குதான் பார்க்கறதாகட்டும், லேண்டிங் பேஜ்ல காப்பி மாத்துறதாகட்டும், செக் அவுட்ல ஏதாச்சும் மாத்துறதாகட்டும், இந்த ஃபனல்ல வந்து வேற ஃபனல்ஸ் ட்ரை பண்றதாகட்டும். ஸோ இது மாதிரி எல்லாமே பண்ணணும். ஓகேங்களா. ஒரு கிளைண்ட் எப்படி பண்றீங்க? வேர்ட் ஆஃப் மவுத்தா இல்ல எப்படி? இல்ல கிளவர் பாஸ் அவங்க அவுட்ரீச் பண்ணி, ஓகேங்களா, டைரக்ட் ரீச் அவுட் தான். டைரக்ட் அவுட்ரீச் பண்ணி நீங்க இன்னும் கத்துக்கலன்னு நினைக்கிறேன். அது இன்னும் அது வரல நீங்க. ஸோ டெஃபினட்டா அது வரும். உதய பிரகாஷ் கேட்டிருக்காரு, ஃப்ரீலான்ஸா இருக்கும்போது பேமெண்ட் எப்படி பண்ணுவாங்க ப்ரோ? பர்சனல் யூபிஐ ஐடி கொடுத்து போதுமா? ப்ரொஃபஷனலா பேமெண்ட் கேட்வே கிரியேட் பண்ணி கொடுக்கணுமா? அதெல்லாம் இல்ல ப்ரோ. நீங்க எப்ப ஜிபேலயே கொடுக்கலாம். நீங்க அதெல்லாம் நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டே பண்ணவே வேணாம். அதெல்லாம் யோசிக்காதீங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் யோசிக்கவே கிளைண்ட் எடுங்க. எப்படின்னா காசு போட்டு. ஆமா, நீங்க பேமெண்ட் அதை யோசிக்கலாம் ப்ரோ நம்ம. ஏமந்த் ப்ரோ கேட்டிருக்காரு, ஐ எம் ஜஸ்ட் ஸ்டார்டிங், ஐ ஹவ் நோ எக்ஸ்பீரியன்ஸ் இன் மார்க்கெட்டிங், ஐ எம் அன் இன்ஜினியர் இன்டர்ன், ஷால் ஐ ட்ராப் அண்ட் டேக் அப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்டர்ன்ஷிப், வில் தட் பி ஹெல்ப்ஃபுல்? ட்ராப் நாம் சொல்ல மாட்டோம். ஸோ சொல்லுங்க ப்ரோ. நான் என்னோட சஜஷன், அவர் என்ன சொல்றேன், நான் விட்டுட்டு நான் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டோமா? எதுவுமே அதான் விட்டுட்டு நான் மற்றவங்களுக்கு அதான் சொன்னீங்க. விட்டுட்டு எதுவுமே சைட்ல பண்ணலாங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது நீங்க எதுவுமே ட்ராப் பண்ணிட்டு பண்ணணுங்கிறது இல்லை. எல்லாமே மல்டிபிள் திங்ஸ். இது ஒரு விஷயத்த டிபெண்ட் பண்ணிலாம் இருக்காது. நானே சொல்ற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் எல்லாம் அப்படிங்க. இதுவே ரொம்ப இப்ப சேச்சுரேட்டான மார்க்கெட். அருண்போர் மாதிரி தெரியும். வீட்டுக்கு ஒரு யூடியூபர் மாதிரி இப்ப வீட்டுக்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் இருக்காங்க. அதனால நீங்க சைட்லயே நல்ல டிஜிட்டல் மாற்றமா இருக்கு. நீங்க சும்மா சாதாரண மார்க்கெட் சாதாரண மார்க்கெட் வந்து இருக்காங்க. இப்போ ரீல்ஸ் அங்கங்க ரீல்ஸ் போட்டாங்க. இப்போ எப்படி இந்த கோவிட் டைம்ல வந்து எல்லாருமே வந்து யூடியூபர் ஆயிட்டாங்க, ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ல வந்து ரீல்ஸ் போடுறவங்க ஆயிட்டாங்க. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஆயிட்டாங்க. அவங்க ரியலாவே டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஆயிருக்க மாட்டாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஃபாலோவர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க, ஓகேங்களா. உங்களுக்கு தெரியாதுதா, பசங்க ஒரு மாதிரியான வீடியோஸ் போட்டா ஃபாலோவர்ஸ் வருது, பொண்ணுங்க ஒரு மாதிரியான வீடியோஸ் போட்டா ஃபாலோவர்ஸ் வருது, ஓகேங்களா. ஸோ பசங்க பண்றதும் தப்பு தான், சில பொண்ணுங்க பண்றதும் தப்பு தான், ஓகேங்களா. ஆனா ஃபாலோவர்ஸ் ஏத்திடுறாங்க, அவங்க மார்க்கெட்டர்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸோ அது மூலியமா ரிசல்ட் வருதா? கிளைண்ட்டுக்கு வராது. ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, கிளைண்ட்டுக்கு அதே மாதிரி தான் சேவத்தை பார்த்து பேச சொல்லுவாங்க. அவங்க வருமா? வராது, ரைட்டுங்களா. இல்ல இப்போ இல்ல இந்த அந்த டைப் ஆஃப் ஒரு பொண்ணுங்க வந்துட்டு என்ன சார், நீங்க வந்துட்டு இப்போ ரீசெண்டா ஒரு ட்ரெண்டியான அனிருத் ஒரு பாட்டு போட்டிருக்காரு, இந்த பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுங்க சார். இல்ல மேம், நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன் சார், இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டாதான் சார் வரும், நீங்களும் சுடிதார் போட்டு மொட்டை மாடல போய் பேசுங்க சார், அப்பதான் அந்த மாதிரி போட்டா வந்துருமா? இல்ல இல்லைங்களா. சோ அது அவங்களுக்கு ஒர்க் ஆயிருக்கு. நாம பண்றது ஒன்னே ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் நல்ல திங்கரா மாறுங்க, நல்ல மார்க்கெட்டரா மாறுங்க, நல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டரா மாறுங்க. நல்ல டிஜிட்டல் மார்க்கெட் இருக்கு, இப்போ இல்ல எப்போ இருந்தாலும் வேல்யூ இருக்கு. ஏன்னா நான் ஒரு இது கேட்டேன். நான் ஒரு பர்சன் வந்து அனலிட்டிக்ஸ்ல இப்ப ஜாயின் பண்ணாரு. அவரோட பிசினஸ் வந்து நல்லாவே ஸ்கேல் பண்ணிட்டு இருக்காங்க, சரிங்களா. அவர் பிஎன்எல்லையும் இருக்காராம். ஸோ அவர் பார்க்கும்போது ஒரு ஃபீல் வந்திருக்கு, எல்லாம் நிறைய காம்படிஷன் இருக்கா மாதிரி அப்படின்னு ஃபீல் வந்திருக்கு. அவர் என்ன ஒரு கொஸ்டின் கேட்டேன், ப்ரோ நான் பிஎன்எல் இருக்கேன், நிறைய பேரை மீட் பண்றேன், அவங்க எல்லாம் பேசும்போது இந்த மாதிரி எனக்கே ஒரு தாட் வருது, காம்படிஷன் அதிகமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. நான் கேட்டேன், ப்ரோ நீங்க பிஎன்எல்ல இத்தனை பீப்புள் சுத்தி இருக்காங்கல்ல, அந்த ஒரே சாப்டர் மட்டும் எடுத்துக்கோங்க, ஏன்னா நானும் போயிருக்கேன், அந்த சாப்டர் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல இருக்க பிசினஸ் ஓனர் யாரு வந்து நீங்க லீடு கொடுத்தா உங்க சர்வீஸ் வேணாம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சேல்ஸ் கொடுத்தா உங்க சர்வீஸ் வேணாம் சொல்லுவாங்க, இல்ல காம்படிஷன் நிறைய இருக்கு அதனால எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்ற எதனா ஒரு பிசினஸ் ஓனர் இருக்காரா, இல்ல எதனா ஒரு பிசினஸ் இருக்கா அப்படின்றது கேட்டேன். இல்ல ப்ரோ அது மாதிரி எதுவுமே இல்ல ப்ரோ அப்படின்னாரு. அவ்வளவுதான் மேட்டர். நீங்க உங்களால லீடு கொடுக்க முடிஞ்சா, சேல்ஸ் கொடுக்க முடிஞ்சா, காம்படிஷன் பத்தி கவலைப்படாதீங்க. அண்ட் ஒன் மோர் திங், காம்படிஷன்ன்றது இங்க எப்படி இருக்குன்னா, அது ஒரு தியரி கூட இருக்கு. எந்த அளவுக்கு காம்படிஷன் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு குவாலிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும். குவாலிட்டியான பீப்புள் இருக்க மாட்டாங்க. இன்ஜினியர்ஸ்க்கு எல்லாம் வந்து நிறைய காம்படிஷன் வந்துருச்சு அப்படிலாம் சொல்ற ஒரு தியரி வந்துச்சுல. ஆனா வந்து மில்கி மிஸ்டோட ஓனரே சொல்லிருக்காரு, எனக்கு ஒரு மெக்கட்ரானிக் இன்ஜினியர் கிடைக்கல, நான் எவ்வளவு வேணா பே பண்ண ரெடி, நான் எனக்கு இருக்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ற மாதிரி நல்ல திங்கிங் இருக்கு, ஒரு நல்ல இன்ஜினியர் கிடைக்கலன்றாரு. அப்ப ப்ராப்ளம் எங்க இருக்கு? ஸ்கில்ல இருக்கு. நீங்களும் என்ன பண்ணணும், உங்க ஸ்கில்ல தான் இது பண்ணிக்கணும். யூடியூப்ல பார்த்து கத்துக்கிறது, இல்ல அறகுறையா கத்துக்கிறது, இல்ல கத்துக்காமே இருக்கிறது, அதுக்கப்புறம் நான் ஒரு மார்க்கெட்டரா மாறிட்டேன் அப்படின்னு சொல்றது, இல்ல ரீல போட்டா மட்டும் பண்றது, அதெல்லாம் கிடையாது. அது ஒரு மார்க்கெட்டரா நீங்க மாறுங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ரீல்ஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இதுவாகும்.
உங்க காம்படிஷன் பத்தி நீங்க வருத்தப்படவே தேவையில்ல. காம்படிஷன் தான் இத்தனை பேர் எத்தனை ரிசல்ட் ஏதோ கணேஷ்ராம் போட்டிருக்காரு ப்ரோ, கணேஷ்ராம் போட்டிருக்காரு அவ்வளவு ரிசல்ட் அச்சீவ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளைண்ட்டுக்கு நல்ல மார்க்கெட்டரா இருந்தாலே போதும், உங்களால ரிசல்ட் கொடுக்க முடியும். நீங்க காம்படிஷன் பத்தி கவலைப்பட தேவையில்ல. சரிங்களா? ப்ரோ இது அபிப் ப்ரோ கேட்டிருக்காரு, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் நான் பண்ணிட்டு இருக்கேன், ரீல்ஸ் எல்லாம் பாக்குறேன், 3000 ரூபாய்க்கு வெப்சைட் பண்றேன், 2000 ரூபாய்க்கு வெப்சைட் பண்றேன்னா போடுறாங்க, மனசாட்சியே இல்லாம அந்த ஒர்க்கை வேல்யூ தெரியாம அதை நான் பண்ணலாமா, இதை எப்படி நான் பண்ணலான்னு கேட்டிருக்காரு. என்னோட வியூ நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் அவரோட வியூ நான் சொல்லிட்டோம். ஓகேங்களா? நீங்க வெப்சைட் பண்ணுங்க ப்ரோ. ஓகேங்களா? செகண்டரியா வச்சுங்க, வெப்சைட் விடாதீங்க, இல்ல சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் விடாதீங்க, செகண்டரியா வச்சுங்க. அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்றது மூலியமா அவங்க பிசினஸ் க்ரோ பண்ணுதுங்களா, என்ன பண்ணா க்ரோ ஆகும், அது ஃபர்ஸ்ட் நீங்க வைங்க. அதனாலதான் மார்க்கெட்டிங் கம்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க இந்த செகண்டரியா இருக்கு சர்வீசஸ் நீங்க விற்கலாம். நான் ஒரு பையனை பார்த்தேன், கூகுள் பேல 100 ரூபாய் வாங்கி வெப்சைட்டை பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்களும் பார்த்திருப்பீங்க, சில ரீல்ல வந்திருக்கும். அந்த பையன் சின்ன பையன், ஒரு 3வது 4வது படிக்கிறான். யாரெல்லாம் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? சோ ஒரு 4வது 5வது கூட இருக்க மாட்டான். அந்த பையன் 100 ரூபாய் வாங்கிட்டேன் guys, உங்களுக்கு வெப்சைட் வேணுமா நான் பண்ணி தரேன்னு போடுறான். அப்ப நம்ம பசங்க எல்லாம் வந்துட்டு என்ன ஆகுது, மீன்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்பர் காரங்கலாம் என்ன ஆகுது, 100 ரூபாய்க்கு சாஃப்ட்வேர் இது ஒரு வெப்சைட் பண்ணி தரானா, நம்ம இப்போ 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் 50,000 ரூபாய் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம், அவங்க ஒரு 100 ரூபாய் பண்ணி தரான்ட்டு. ஸோ இந்த மாதிரி பீப்புள் 18,000 இருப்பாங்க. ஆனா கிளைண்ட் எடுத்து அந்த பிசினஸ்க்கு சேல்ஸ் கொண்டு வர பீப்புள் கம்மியாயிட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஈஸி, வெப்சைட் பில்ட் பண்றதோ அது பில்ட் பண்றதோ ஏஐ வந்துட்டு எல்லாமே இப்ப ஈஸியா ஆக்கிருச்சு. அந்த பேசிக்கான வெப்சைட் டெவலப் பண்றதெல்லாம் அதுக்கு டஃப்லாம் கிடையாது. ஈவன் அண்டர்டே சேனல்ல நோ கோடிங் வெப்சைட் பத்தி ஒரு லெசன் இருக்கும், அது அவ்வளவுதான். நீங்க கேட்டீங்கன்னா அது கொடுக்க போகுது. ஈவன் இன்னும் நிறைய சாஃப்ட்வேர் பில்டிங்கே வந்து சில ஒரு ஸ்டார்ட் அப்ஸ் நம்ம ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான கஸ்டமைஸ் சாஃப்ட்வேரை ப்ராம்ப்ட் மூலமாவே டெவலப் பண்ணிக்க முடியும். ஆனா அதை சால்வ் பண்றது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேலையா இருக்கக்கூடாது, அப்படி இல்லைன்னா அதை சால்வ் பண்றது ஒரு மார்க்கெட்டோட வேலையா இருக்கக்கூடாது. நீங்க என்ன வேணா படிக்கோங்க, நீங்க என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் அந்த பிசினஸ் க்ரோ ஆகணும். இல்லைன்னா அது உங்களோட பாயிண்ட் ஆட் பண்ணிடுங்க. அதான் ப்ரோ, நான் என்ன நினைக்கிறேன், ஆல்வேஸ் இந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து நீங்க எங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது கிளியரா இல்ல. சாரி ப்ரோ, ஓகேவா ப்ரோ? இப்ப சொல்லுங்க. இப்ப இந்த மாதிரி இது எங்க போனாலுமே இருப்பாங்க. இதை நீங்க நீங்க பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இப்ப எங்க நீங்க மார்க்கெட் ஈவன் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டே நம்ம கூட 5,000 பண்றவங்க எல்லா இடத்தையுமே தான் இருப்பாங்க, 10,000 பண்றவங்க. நம்ம அவங்கள காம்படிஷன், நம்ம என்ன அளவுக்கு வேல்யூ உங்க சொன்ன ரிசல்ட் நம்ம கொடுக்குறோங்கிறது தான் இருக்கு. ஈவன் வெப்சைட்டே ஸ்டில் எல்லாமே இது வந்துட்டாலும் 1 லேக்கு பண்ணி கொடுக்குறவங்க எனக்கு தெரிஞ்சிருக்காங்க. ஏஜென்சியே 1,09,000 ஸ்டில் வந்து இருக்காங்க. ஸோ அதனால நீங்க அத என்ன வேல்யூ கொடுக்குறீங்க, இல்ல எப்படி பண்ணலாங்கிறது பே பண்றதுக்கும் ஆளுங்க இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் பத்தி நீங்க யோசிக்காது, அது அவங்களால முடிஞ்சதை அவங்க ட்ரை பண்றாங்க. அவங்க 1,000 பண்ணட்டும், 3,000 நீங்க எவ்வளவு பண்றீங்களோ அதுக்கு நீங்க என்ன வேல்யூ கொடுக்குறீங்க அப்படிங்கறத மட்டும் நீங்க பாருங்க. எல்லா இதுக்குமே ரொம்ப சிம்பிள் ப்ரோ. 1000 ரூபாய் அதாவது 100 ரூபாய், அந்த 1000 ரூபாய் வெப்சைட் வாங்குறோம்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா, அவங்க உங்களுடைய சர்வீஸ் வாங்க மாட்டாங்க. என்னோட ஆடியன்ஸ் கிடையாதுன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். என்னோட ஆடியன்ஸ் கிடையாது அவங்க, அவ்வளவுதான். அப்ப 50,000 ரூபாய் சர்வீஸ் உங்க சார்ஜ் இருக்குன்னா, இல்ல நீங்க தரப்போற ஒரு சர்வீஸ் வாங்கணும்னு நினைக்கிற பீப்புள் இந்த சர்வீஸ் எல்லாம் வாங்க மாட்டாங்க. அதாவது அவன் 100 ரூபாய்க்கு ஒரு வெப்சைட் பண்ணி தரான், நம்ம அவங்க கிட்ட போய் ட்ரை பண்ணலாம், அவங்க ட்ரை பண்ண மாட்டாங்க. அருண் போட்டிருக்காரு, அருண் போட்டிருக்காரு 100க்கு செருப்பு இருக்கு, 10,000க்கு இருக்கு செருப்பு இருக்கு. சரிங்களா? சோ 10,000க்கு வாங்குற பீப்புள் 100 ரூபீஸ்க்கு செருப்பு வாங்க மாட்டாங்க. நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் இவ்வளவு பே பண்ணணும், நான் அந்த மாதிரியான பிசினஸ் ஓனர் கூட ஒர்க் பண்ணணும், நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்க. ஓகேங்களா? ஸோ டெஃபினட்டா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ப்ரோ, வேர் யூ ஆர் பிச்சிங் ஃபார் கெட்டிங் கிளைண்ட்ஸ் ப்ரோ? மேக்ஸிமம் இன்ஸ்டாகிராம், மற்ற இன்ஸ்டாகிராம் தாண்டி இன்ஸ்டாகிராம் ரெஸ்பான்ஸ் வரலன்னா எல்லா இடத்தையுமே பண்ணுவேன். 30 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அந்த அக்கௌண்டா ப்ரோ? 30 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்களா அந்த அக்கௌண்ட்ல? 30 மில்லியன் இல்ல, பர்சனல் அக்கௌண்ட்ல இருந்தா இது பண்றோம். அது சும்மா வெறும் ஒரு அபிஷியலா ஒரு அக்கௌண்ட் வேணுங்கிறதுக்காக. மீதியெல்லாம் என்னோட பர்சனல் சரி, பர்சனல் அக்கௌண்ட் எவ்வளவு ப்ரோ ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க? பர்சனல் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு? அதுல ஒரு 200 300 இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்க உங்க ஃபாலோவர்ஸ் நல்லா பேசுறீங்க, நீங்க நிறைய ஃபாலோவர்ஸ் உங்ககிட்ட இருக்கும், நீங்க ரொம்ப தன்னடக்கத்துல என்கிட்ட 200 அவருக்கே ஆட் பண்ணாரு. நீங்க எடுத்து கூட நீங்க பாருங்க. சும்மா ஃபன் தான் பாருங்க. பர்சனல் ஐடிலயும் வந்து அவர் 200 300 தான் இருக்கு. அவர் ப்ரொஃபஷனல் ஐடிலையும் வந்துட்டு 30 அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ ஃபாலோவர்ஸ் இஸ் நாட் அ ரியலி எ குட் மேட்டர் இங்க. ஆனா ஃபாலோவர்ஸ், நல்ல ஃபாலோவர்ஸ் நீங்க வச்சிருக்கீங்கன்னா நல்லதுதான். ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தா நல்லதுதான், நல்ல ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தா நல்லது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஃபாலோவர்ஸ் இல்லைன்னா கூட பாருங்க, இந்த திங்கிங்ல பாருங்க கைஸ்.
உங்களுக்கு எந்த அளவுக்கு பீப்புளை தெரிஞ்சிருக்கு அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. சரிங்களா? ஸோ ஆனா யார் என்ன மாதிரியான பீப்புள் அப்படின்றது மேட்டர். இப்போ உங்க பிசினஸ் வந்து நிறைய பீப்புளுக்கு தேவைப்படுற கஸ்டமர்ஸ்க்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்குன்னா அது ஒரு அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு. கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் இன்ஸ்டாகிராமும் எனக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அப்படின்றதால நான் ஒரு பல் டாக்டரா இருக்கேன் அப்படின்றதால நான் குரோ ஆயிட்டு போறேன். நான் கிடையாது. யாருக்கு பல்லு வலி வருதோ இல்லைன்னா யாருக்கு பல்லு வலி வருமோ அவங்களுக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்தா அப்ப என்னோட பிசினஸ் வந்து குரோ ஆகும். அதே மாதிரி தான் எங்க ஃபாலோவர்ஸும். உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா, உங்களுடைய பிசினஸ்க்கு ரெலவெண்டான ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா, அந்த மாதிரியான ஃபாலோவர்ஸ் எத்தனை பீப்புள் இருக்காங்க, இதை பொறுத்து தான் மேட்டர். 10 பீப்புள் இருந்தாலும் உங்க பிசினஸ் குரோ ஆகும். இது நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கு வந்து அந்த 10,000 பீப்புள் தேவைப்படும். அந்த 10,000 பீப்புளும் ரெலவெண்டா இருக்கும். சரிங்களா? சும்மா எதனா ஒன்று பேசிக்கிட்டு அது சவுத்தை பார்த்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பார்த்து அதெல்லாம் தேவையில்லை. அப்படி பேசுறீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஈவன் நான் லாஸ்ட் டியூஸ்டே ஒரு இது வந்தது, ப்ரோ நான் மோட்டிவேஷன் டாக்லாம் போடலாமா ப்ரோ, நீங்க வேணாம்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு வந்து ஒரு ஆசை இருக்கு, நான் மோட்டிவேஷன் பேசலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வேண்டாம். மோட்டிவேஷன் அப்புறம் உங்களுக்கு மோட்டிவேஷன் போயிடும், பிசினஸ் பண்றதுக்கு மோட்டிவேஷனே போயிடும். அதனால அதெல்லாம் வேணாம். நம்ம வந்து கரெக்டான ஒருத்த பார்த்து உண்மையா ஒன்று சொல்றேன், நடந்த ஒரு திங்ஸ் சொல்லிடுறேன். அவினாஷ் ப்ரோ ஏதோ சொல்லுவாங்க நினைக்கிறேன், சொல்லுவாங்களா பாயிண்ட்? இல்ல நானும் அதான் என்னன்னா இப்ப எனக்கு இப்ப அந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் இல்ல. இப்ப நான் ஒர்க் பண்ற பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து 30 to 50 lakhs பண்ற பிராண்ட்ஸ் தான். எல்லாமே பெரிய பிராண்ட்ஸ் தான். பெரிய பிராண்ட்ஸ் தான். இது அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்ல, எல்லாருக்கும் தெரியும், சொன்னா தெரியும். பட் எல்லாருக்குமே ஒரு 300K ஃபாலோவர்ஸ் இருக்கும். 30 to 50 lakhs பண்ணுவேன். இப்ப அவங்களுக்கு நான் பண்றப்ப அவங்க எனக்குன்னு ஒரு போர்ட்போலியோ இல்ல எதுவுமே இல்ல. சோ அதனால நீங்களே வந்து இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இல்ல, நம்ம பெரிய ஆளா இருந்தாதான் அந்த பிராண்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே அதுவும் பெரிய பெரிய ஏஜென்சி கிட்ட ஒர்க் பண்ணிட்டு என்கிட்ட ஸ்விட்ச் ஆனவங்க தான். சோ அப்ப அந்த மாதிரி நமக்கு ஒரு பிராண்டிங் வேணும், இல்ல நம்ம சின்ன இன்ஃபுளுன்ஸ் ஃப்ரீலான்சரா இருக்கனால நம்மகிட்ட பண்ண மாட்டாங்க அப்படின்னு அட் தி எண்ட் ஆஃப் த டே இவ்வளவு ரிசல்ட் கொடுப்பேன்னு நீங்க சொல்லுங்க, வந்துருவாங்க. இல்ல ரிசல்ட் நான் என்னோட பிச்சே அதான், 1 month நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க, எனக்கு பே ஸ்டார்டிங்ல பே பண்ணா உங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்துச்சுன்னா எனக்கு பே பண்ணுங்க, அவ்வளவுதான். ப்ரூவ் யுவர்செல்ஃப் கைஸ், ப்ரூவ் யுவர்செல்ஃப். உங்க எக்ஸ்பெக்டேஷன் ஷோ பண்ணுங்க. அதே மாதிரி இங்க நிறைய விஷயங்கள் நீங்களா தான் மனசுல நினைச்சுக்கிறீங்க. ஃபாலோவர்ஸ் இருந்தாதான் வரும்ன்றது நீங்க நினைச்சுக்கிறீங்க, கிளைண்ட் நினைக்க மாட்டாரு. அதே மாதிரி இப்போ ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்க, ஏன் ப்ரோ நீங்க ஃப்ரீலான்சரா இருந்து ஏஜென்சியா மாறுங்க, கிளைண்ட் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவரோட சினாரியோல ஜிஎஸ்டி கேட்டாங்க, வெப்சைட் இல்லையேன்னு கேட்டாங்க. ஸோ ஆனாலும் ஜிஎஸ்டி இல்லைனாலும் எடுத்துக்க முடியும். ஆனா ஜிஎஸ்டி வந்து ஒரு லிமிட்டுக்கு மேல போச்சுன்னா கவர்மெண்ட் ரூல் இருக்கு. வெப்சைட் இல்லைனாலும் உங்களால வந்து கிளைண்ட் எடுக்க முடியும். இவருக்கு தேவைப்பட்டது எனக்கு வேணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னு சொல்லிட்டாலும் அவர் வந்து எடுத்துக்கிட்டாரு வெப்சைட் மூலமா. சரிங்களா? அது ஒரு பிராண்டிங் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நாம நினைக்கிறோம் வெப்சைட் இருந்தா கிளைண்ட் வருமா, கிளைண்ட் வெப்சைட் கேட்பாங்களா, எத்தனை கேள்வி கேட்க போறாங்க, 10 கேட்டிருக்கேன், மீட்டிங்ல கூட கேட்டிருக்கேன். அதாவது இதுக்கு முன்னாடி சொல்றேன், இப்ப நான் வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 month தான் இருக்கும். 6 month நான் கிட்டத்தட்ட ஒரு 2 years பண்ணிட்டு அப்ப கேக்குறப்ப இல்ல நான் ஃப்ரீலான்சரா தான் பண்ணேன்னு தான் சொல்லியிருக்கேன். என்கிட்ட வெப்சைட் இல்லன்னே சொல்லிட்டு, உண்மை என்கிட்ட வெப்சைட்டும் இல்ல, நான் ஃப்ரீலான்சரா தான் பண்றேன். நான் டேக் ஓவர் பண்ண பிராண்ட் எல்லாமே பெரிய பிராண்டு, ஏஜென்சி கிட்ட இருந்து வரவங்க, அவங்க கிட்ட வெப்சைட் எல்லாம் மார்க்கெட்டிங்கே பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. பட் என்கிட்ட எதுவுமே இல்ல, பட் ரிசல்ட்டுக்காக வராங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான் கைஸ், உங்களுக்கு ரிசல்ட் தான் மேட்டர், வெப்சைட் மேட்டர் கிடையாது. ஸோ நிறைய விஷயம் நாம நினைச்சுப்போம், இது நடக்காம போயிடுமா, இது கிளைண்ட் இப்படி கேட்பாங்களா, பிகினர்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கொடுக்காம போயிடுவாங்களா, இல்ல இவ்வளவு சார்ஜ் பண்ணா சால் சொன்னா கொடுக்காம போயிடுவாங்களா, கேட்டுதான் பாருங்களேன், கேட்டு பார்த்துட்டு பண்ணுங்களேன். கைஸ் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிக்கிறேன், எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஏன்னா சில பேருக்கு விஜய் பிடிக்காது, ஆனா இருந்தாலும் நான் சொல்றேன், விஜய் பத்தி நான் சொல்றேன், ஓகேங்களா? இப்போ விஜய் வந்து நான் விக்ரம் மாதிரி ஆக்ட் பண்ணல, அந்த மாதிரி ஆக்ட் பண்ணாதான் நான் பெரிய ஆளாக முடியும் போல, இல்ல விக்ரம் மாதிரி இல்ல கமல் மாதிரி ஆக்ட் பண்ணல, இவங்க மாதிரி ஆக்ட் பண்ணல, நான் அப்படி பண்ணாதான் ஆக்ட் பண்ண முடிஞ்சு அவர் ட்ரை பண்ணிட்டு தான் நினைச்சிங்களேன், அவர் இவ்வளவு பெருசா ஆயிருக்க மாட்டாரு. அவரோட ஸ்ட்ரென்த் அவர் என்னன்னா, ஓகே எனக்கு நான் இது தெரியும், இதான் நல்லா பண்ணலாம், ஓகேங்களா, எனக்கு இதுதான் வரும், அதுல ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அப்போ நல்லா ஆக்ட் பண்ற பர்சன் கூட இவரோட ரிசல்ட் மேல இருந்துச்சு. ஏன் இவர் 10 வேஷம் போடலன்னு சொல்லி யாரும் கேட்டிருக்கீங்களா? ஏன் விஜய் வந்து 10 வேஷம் போடல, கமல் போடுறாரு, விக்ரம் போடுறாரு? இல்ல, இவரோட ஸ்ட்ரென்த் இது. அதான் பீப்புள் அதை தான் எதிர்பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி கிடையாது கைஸ். நாம தான் சம்டைம் மோஸ்ட் ஆஃப் டைம் நாமளே நினைச்சுப்போம், இது நடக்காது, இது இப்படிதான் கேட்பாங்க, இது வந்து செட் ஆகாது. இவங்க வெப்சைட் கேட்டா, ஒருவேளை போர்ட்ஃபோலியோ கேட்டா, போர்ட்ஃபோலியோ எல்லாமே டீல க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, அப்ப எப்படி அது? இதெல்லாம் நம்ம மனசுல இருக்க ரோட் பிளாக்ஸ், அவ்வளவுதான் மேட்டர். அதனாலதான் மைண்ட் செட் மேட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ நிர்மல் ப்ரோ கல்யாணம் ஆயிடுச்சு, அப்போ கவர்மெண்ட் வேலை இருந்தாதான் கல்யாணம் ஆக வேண்டிய இருக்காங்க, பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க. அதுக்குன்னு நிர்மல் ப்ரோ ஐயோ போனா கவர்மெண்ட் வேலை தான் இருந்தாதான் கல்யாணம் ஆகும் சொல்ற, அதுக்கு கல்யாணமே பண்ணிக்காம இருந்தாரா? இல்ல. அதுக்குன்னு பொண்ணு வராம இருந்துச்சா? இல்ல. கல்யாணம் ஆகாம இருந்துச்சா? இல்ல. ஆச்சு. சரிங்களா? அப்ப நான் என்ன பண்ணேன், அப்ப நான் எதிர்பார்க்கிற அல்ல என்ன எதிர்பார்க்கிற ஒரு ஆடியன்ஸை தேட ஆரம்பிச்சேன். இதுதான் மார்க்கெட்டிங்லயும் 5000 ரூபாய் கிளைண்ட் தான் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க இருந்தீங்க. நான் 5000 கிளைண்ட் தான் எல்லாமே கேட்கறாங்க, நான் 25000 ரூபாய் சார்ஜ் பண்றேன்னா 25000 கொடுக்குற கிளைண்ட்டை நீங்க கண்டுபிடிங்க, அவங்களை கரெக்டா அட்ராக்ட் பண்ணுங்க. ஓகேவா? அதே நான் ஃபாலோ பண்ணேன். நான் ஏன் இப்படி சொல்றேன், எனக்கு ஒரு மாதிரியாவும் இருக்கு, இப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க, அருண் ப்ரோ இப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் யோசிப்பேன், இதெல்லாம் பப்ளிக்காலாம் போதுமே, அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, என்னடா இப்படி பண்ணா பேசிட்டு இருக்காங்க கேஸ் ஸ்டடிலன்ட்டு நினைச்சுப்பாங்க.
நினைச்சுக்க விடுங்க. அதுல என்ன இருக்கு? நம்ம என்ன பண்ண போறோம்? நாம என்னங்க பண்ணோம்? மத்தவங்களை ஏமாத்தி இல்லைன்னா அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கணுமா? 50,000 ரூபாய் சொல்லிட்டு கோர்ஸ் எடுத்துட்டு ஒண்ணுமேல ஓடிடுறானாமா? அப்படி பண்ணுமா? நாம கரெக்டான ஒரு விஷயத்த பண்றோம். சில பேருக்கு அது வந்து பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா அவங்க அது கரெக்டா இல்ல. அவங்க மனசுலயே அது தப்பா இருக்கு. அதனாலதான் நாம கரெக்டா இருக்கும்போது அவங்களுக்கு பிடிக்கல. அதுக்காக நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம ப்ரிஃபரன்ஸ்க்கு மேட்ச் ஆனா போதும் ப்ரோ. நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். அவ்வளவுதான் சிஸ். அது கிளையண்ட்டுக்கும் கரெக்ட் தான். அந்த கிளையண்ட் ஆங்கிள் கரெக்ட், லைஃப் பார்ட்னர் ஆங்கிள் கரெக்ட் கைஸ். சரிங்களா? நம்ம மனசுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு கிளையண்ட், நாம எப்படி இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கிளையண்ட், அவ்வளவுதான் மேட்டர். அதை வேற ஞாபகப்படுத்துறீங்க ப்ரோ. ஓகே கைஸ். சோ எனி अदर क्वेश्चन 1 or 2 more questions ஏனா கேட்ருங்க. ஏனா அவர் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1.5 hours ஆச்சு. MNC கம்பெனி ஜாப்க்கு ஸ்டெப் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நீங்க MNC ஜாப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? ஆமா, அது ஸ்டெப் சொல்லுங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கு ஏனா சில பேர் கேக்குறாங்க ஜாபுக்கு நான் எப்படி போகணும்னு. அவங்களுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ரோட் மேப் கொடுத்துருங்க. ரோட் மேப் சொன்னாவே என் மைண்ட் எங்கேயோ போகுது. 49 ரூபாய் கொடுங்க சார் ரோட் மேப் தரேன்றாங்க. ஓகே சொல்லுங்க ப்ரோ. ஒரு சேல்ஸ் காலுக்கு நீ 49 ரூபாய் ஃப்ரெஷர்ஸ்னு சொல்லும்போது MNC அது நான் இது எப்படி எடுக்க கஷ்டம் தான். பட் நான் என்ன கேட்பேன்னா ஃப்ரெஷர்ஸ்னா நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் என்ன ஃபீல்டுக்கு நீங்க கேட்கறீங்கன்னு தெரியல. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா எனக்கு கேட்டா ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு ஏஜென்சி தான் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு கரெக்ட். எடுத்தோடனே இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதுல MNC இல்ல பெரிய கம்பெனி வந்து எடுக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க 1 year SP. ஏன்னா அவங்களுக்கு எடுத்து ட்ரைன் கொடுக்கறது உள்ள வரீங்களா இவ்வளோ க்ரோர்ஸ் லேக்ஸ்ல தான் இருக்கும் பட்ஜெட். இதுல ஹேண்டில் பண்ணும். அது ஃப்ரெஷர்ஸோ இல்ல ஸ்டார்டர்ஸோ எடுத்து அவங்களால பண்ண மாட்டாங்க. நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஏஜென்சி இல்ல ஒரு ஸ்டார்ட் அப் போய் நல்லா ஃபுல் ஃபிளெஜா கத்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு கார்பரேட்ல வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் பார்த்து அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். யார் பிரேசில் கண்ட்ரில அந்த கண்ட்ரில அங்கேயே வந்து நான் நிக்கிறேன். ஓகேங்களா? யார் ப்ரோ பிரேசில் கண்ட்ரி? உங்க பேர் என்ன ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. பேர் என்ன ப்ரோ? இல்லையா? பேர் இல்லையா ப்ரோ? சரி உங்க கண்ட்ரிக்கு நான் வரேன் ப்ரோ. ராம் ப்ரோ. அங்கிருந்து நம்ம ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பாருங்க. அங்கேயே இருக்கிறீங்க பிரேசில் கண்ட்ரில. பாலிடிக்ஸ் போவானா கேட்டீங்கன்னா தெரியல ப்ரோ. இல்ல ப்ரோ அவர் வீட்டை விட்டு வெளியே போகாம பாலிடிக்ஸ் பண்றது. வீட்ல இருந்து ஏதாச்சும் ஒரு பண்ண முடியும்னா பொலிட்டிஷியன்ஸ்க்கு நான் ஏதாச்சும் பண்ண முடியும் இன் டர்ம்ஸ் ஆஃப் திங்கிங், இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், இன் டர்ம்ஸ் ஆஃப் வின்னிங், அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் ஏதாச்சும் பண்ண முடியும்னா பண்ணலாம். பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா கண்டிப்பா இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அது யாரும் சொல்ல முடியாது, பட் ஆனா அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அது இருக்கு. ஃப்ராங் ஜனதா பார்ட்டி ரைட்டுங்களா? அது அருண் வெற்றி கழகம். அது நம்ம பண்ணலாம். இப்போ ஸ்டார்ட் அப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாப்ஸுக்கு போக என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் ப்ரோ? ப்ராஜெக்ட் எதுக்காக போயிட்டு நீங்க பண்ணுங்க. இப்போ நீங்க இங்க பண்ணத திங்ஸை போய் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் அப் தானே போக போறீங்க. அங்க ஒன்றும் பெருசா நீங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்க நல்லா கத்துக்கிட்டு நல்ல ஒரு நாலேஜ் கெயின் பண்ணி அங்க போங்க. இல்ல ஒரு 2-3 ஃப்ரீலான்சிங்கா நீங்க ஒரு 2-3 கிளையண்ட் கிட்ட ஒர்க் பண்ணி ரிசல்ட்ஸ் எடுத்துன்னு போங்க. தே வில் ஹையர் யூ. அவ்வளவுதான். எஸ் கண்டிப்பா ஸ்ரீதேவி சொன்னது கரெக்ட் தான். MNCல வந்து உங்களுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நிறைய நீங்க கத்துக்கணும்னா ஸ்டார்ட் அப்ல ஏஜென்சில ஒர்க் பண்ணீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஓனா கத்துக்கிறது தான் லேர்னிங்லாம். ஒரு ஸ்டார்ட் அப் போனீங்கன்னா அங்கேயும் ஒரு என்விரான்மெண்ட் தான் இருக்கும். அந்த என்விரான்மெண்ட்ல ஒரு 6 மாசம் நீங்க கத்துக்க முடியும். அதுக்கப்புறம் தான் நீங்க ஓன் லேர்னிங் தான் எப்பயுமே வந்து லைஃப் லாங், லைஃப் லாஸ்டிங் அந்த மாதிரி. ஸ்ரீ பாலாஜி ப்ரோ பிடிச்சது இன்னொன்னு நான் என்ன சொல்றேன், நீங்க ஜாப்ஸ் இது பண்ணாதீங்க. ஜாப்ஸ் தான் எல்லாங்கிற மாதிரியும் நினைக்காதீங்க. ஜாப் தாண்டி நிறைய பேர் இதுலயே நானே ஜாப்ஸ்ல இருந்துட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. பட் என் ஒய்ஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருந்தாங்க. ஜாப்ஸ் தான் இதுன்னு கிட்டத்தட்ட 3 கம்பெனிஸ் ஓப்பன். அதே இப்போ ஃபுல் டைம் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸா ஸ்டார்ட் பண்ணல இருந்து அவங்க ஃபுல் டைமா ஃப்ரீலான்ஸ் தான் பண்றாங்க. அவங்க ஒரு டைம் கூட ரெக்ரெட் பண்ணதே இல்லை. ஸோ ஜாப்ஸ் தான் எல்லாங்கிறது இல்லை. அது ஜஸ்ட் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இதுங்கிறத ஜாப்ஸ் போனா நீங்க இது பண்ணணும். கைஸ் நீங்க இப்ப எப்படி இருக்காங்கன்னா ஜாப்காக பீப்புள் லேர்ன் பண்றாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்க லேர்னிங் பண்ணிட்டு ஜாபுக்கு வாங்க. ஜாப்ல போய் லேர்ன் பண்ணுங்க. அப்படி வேணா இருங்க. நீங்க ஜாபுக்காக தான் நீங்க லேர்னே பண்றீங்க, அது தப்பு. சரிங்க? ஜாப்ல போனா என்ன கத்துக்க முடியுமா அப்படின்ற இல்ல. நீங்க வந்து லேர்னுக்காக தான் வாழணும், லேர்னிங்காக தான் வாழணும். அப்ப ஜாப் உங்களுக்கு தேடி வரும் தானா. இதெல்லாம் கத்துக்கிட்டா அந்த ஜாபுக்காக பண்றதுலாம் தப்பு. எஸ் I have experience in performance marketing, how to create portfolio for freelancing and abroad job. நீங்க தான் சொல்லணும். எக்ஸ்பீரியன்ஸ் போர்ட்ஃபோலியோ எப்படி பில்ட் பண்றது கேக்குறாரு ப்ரோ. உங்களதான் ப்ரோ இது நீங்களே ரிசர்ச் பண்ணலாம் ப்ரோ. அது தப்பா எடுத்துக்காதீங்க. பட் இதெல்லாம் இது சொல்றதுங்கிறதுல புதுசா நான் வந்து போர்ட்ஃபோலியோ கட்ட நான் எதுவுமே சொல்றது இல்ல. நீங்க கேன்வால இல்ல எல்லா இடத்துலயுமே டெம்ப்ளேட்டே இருக்கு. நீங்க ஜஸ்ட்
இது பார்த்து உங்களோட இது போட்டீங்கன்னா காட்ட போற இடம் நம்பர் போர்ட்ஃபோலியோ அவ்வளவுதான். போர்ட்ஃபோலியோனா என்ன ப்ரோ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போர்ட்ஃபோலியோனா என்ன? நீங்க என்னென்ன ஒர்க் பண்ணிருக்கீங்க, எப்படி ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, அந்த பர்டிகுலர் பிசினஸ்க்கு என்ன ப்ராப்ளமா சால்வ் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் போட்டு நீங்க ஒரு டெம்ப்ளேட் ஒரு டாக்குமெண்டா கூட வச்சீங்க, கேன்வால ஒரு பிடிஎஃப் கூட நீங்க பண்ணீங்க. சோ தட்ஸ் மோர் தென் நோஷன்ல நீங்க போட்டு அத அப்படியே ஷேர் பண்ணலாம். நீங்க அதான் நீங்க ஃபர்ஸ்ட் வெர்ஷன் LinkedIn ப்ரொஃபைல்ல போடுங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துரும். அபி ப்ரோ அவரு ரிகரிங்கா தான் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரோ ரிகரிங்கா பண்ண முடியுமா? மந்த் ஆன் மந்த் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா ப்ரோ? சொல்லுங்க. ஆமா ரிகரிங்கா நான் கிட்டத்தட்ட நான் தான் சொல்றேன். நான் ஒர்க் பண்ற எல்லா கிளைண்ட்ஸ் கிட்டயும் ஒரு 2 இயர்ஸா நான் ஸ்டார்டிங்ல எடுத்த கிளைண்ட் வரை இப்போ வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். யா ரிகரிங் தான் ப்ரோ. நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்க ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளைண்ட் அவங்களே வந்துட்டே தான் இருப்பாங்க. ஐ திங்க் நேத்து முந்தினேத்து எப்பயோ ஒரு இதுல நிர்மல் ப்ரோ சொல்லியிருந்தாரு. இது ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா ரிகரிங்கா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும்ன்றது ஒரு இடத்துல ஒரு மீன் பண்ணாரு லாஸ்ட் வீக். ஓகேங்களா? ஸோ அதே தான் நீங்க ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா பே பண்ணிட்டு தான் இருப்பாங்க உங்களுக்கு. இப்போ நீங்க ஜியோவோ இல்லை ஏர்டெல்லோ நீங்க சிம் போன்னு இருக்கீங்க, அவங்க டேட்டா கொடுக்குறாங்க, நல்ல சிக்னல் இருக்கு, இல்லை நல்ல இன்டர்நெட் எல்லாம் இருக்குன்னா நீங்க அது மாசம் அவங்க ஆவது இல்லையா நாமளே போட்டுக்கிறோம். அவங்க ரிமைண்ட் பண்றாங்களே யாரெல்லாம் இது பார்த்துருக்கீங்க? ஆனால் நாளைக்கு நம்மளோட ரீசார்ஜ் டைம் முடிய போகுது, நம்ம ரீசார்ஜ் பண்ணணும், நாமளே பண்றோம். ரைட்டுங்களா? ரொம்ப சிம்பிள் தான். நீங்க என்ன பொருள்லாம் ரிகரிங்கா வாங்கிட்டு இருக்கீங்க, அது ஏன் வாங்குறீங்க? ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு ரிசல்ட் தருது, உங்களுக்கு தேவைப்படுது. ஆமா அவ்வளவுதானே. காலையில ஒரு இட்லி கடைக்கு போறீங்களா, திருப்பி ஒரே இட்லி கடைக்கு போறீங்களா, ஏன் அந்த இட்லி நல்லா இருக்கு. கரெக்டா? அதே மாதிரிதான் உங்க சர்வீஸ் இருக்க போது. இதுல என்ன குழப்பம்? சிம்பிள் தான் ப்ரோ. எல்லாமே இங்க சிம்பிள் தான் ப்ரோ. ஈஸி எல்லாம் கிடையாது, நான் சிம்பிள் தான். We're not able to meet a client expectation, from where to start analyzing and how to fix it. That's a good question. ப்ரோ ஒருவேளை கிளைண்ட்டுக்கு அந்த ரிசல்ட் உங்களால அச்சீவ் பண்ண முடியலன்னா என்ன அனலைஸ் பண்ணுவீங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க, என்ன அனலைஸ் பண்ணுவீங்க? அவினாஷ் ப்ரோ. அதான் ப்ரோ நீங்க இப்ப ரிசல்ட் வரல அப்படின்னா அங்க ஏதாச்சும் ஒரு இது இப்ப அதான் ஸ்கில் நீங்க வந்து அப்ப உங்களுக்கு லேக் இருக்கு. அது அப்பா சொல்ல, அதாவது இப்ப ரிசல்ட் வரல அப்படின்னா சம்வேர் வி நீட் டு ஃபிக்ஸ். ஒன்னு ஆட்ஸ்ல ஆகட்டும், இல்ல அந்த செக் அவுட் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆகட்டும், இல்ல வெப்சைட் சம்வேர், இல்ல அந்த கிரியேட்டிவ் நல்லா ஒர்க் ஆகட்டும், அப்ப அடுத்த கிரியேட்டிவ் எப்படி நம்ம வேற இதுக்கு மாத்துறோம், இல்ல அந்த டார்கெட் ஆடியன்ஸ்க்கும் அந்த கிரியேட்டிவ்க்கும் மேட்சா இருக்காது. ஸோ அதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி நம்ம டீகோட் பண்ணி பார்த்து அதை நம்ம சேஞ்ச் பண்றதுலதான் இருக்கு. கண்டினியூஸ் அந்த செட்டா நம்ம இருந்துடக்கூடாது. இல்ல ரிசல்ட் வரலன்னு சொல்லிட்டு நாமளும் ரிசல்ட் வரலன்னு சொல்லிட்டு இருந்தனால இதை ரூட் காஸ் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுல ஒர்க் பண்ணி அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்ப நமக்கு ரிசல்ட் வரும். ப்ரோ சேம் क्वेश्चनல ஃபாலோ அப். இப்போ நீங்க சொல்றது கரெக்ட். இப்போ டிஃபரெண்ட் ஸ்மால் டாபிக்ஸ்ல இருக்கு, ஆர்ட், கிரியேட்டிவ் அந்த மாதிரி சொல்றீங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து இதை வந்து அட் தி எண்ட் ஆஃப் த மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணாம நான் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு ட்ராக் ஒவ்வொரு ஏரியாலையும் என்ன எதையாவது ஒரு செக் பாயிண்ட் வச்சு என்னால இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா டு அவாய்ட் தி சிச்சுவேஷன்? எஸ் முடியும். நீங்க ஒரு கேம்பெயின் லேர்னிங் ஸ்டேஜ் வரதுக்கு ரிசல்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நாங்க பண்ண 2 or 3 டேஸ்லயே தெரிஞ்சிடும் வெதர் அந்த கேம்பெயின் ஒர்க் ஆகுமா இல்லையாங்கிறது. ஓகேங்களா? லேர்னிங் ஸ்டேஜ் வேணும். அதாவது அந்த லேர்னிங் ஸ்டேஜ் எதுக்கு அப்படின்னா 1 month ரன் ஆகணுங்க இல்ல, ஒரு 7 days ரன் ஆகுது அப்படின்னா அதோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை இது பண்றதுக்கு தான் அதுக்கு டைம் தேவையே தவிர அட்லீஸ்ட் அது பெர்ஃபார்ம் ஆகுமா இல்லையாங்கிறதுக்கு நம்ம இது பண்ணணுங்கிறது இல்லை. இப்போ ஒரு ஆடை கூட ஸ்பெண்டே ஆகல அப்படின்னா ஒரு கேம்பெயின்ல அப்ப எங்கேயோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இல்ல ஒரு பர்டிகுலர் கிரியேட்டிவ் மட்டும் நிறைய ஸ்பெண்ட் ஆகி ரிசல்ட் வருது அப்படின்னா அப்ப அங்க நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். இல்ல கண்டிப்பா இது ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம 2 weeks விட்டோம்னா டைம் கொடுக்கணும்னு அங்க இது அஃபெக்ட் ஆயிடும். ஓகே ப்ரோ, இது ஃபைன். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இப்போ சர்டன் பிசினஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்ல வந்து மொமெண்டம் இருக்கும். இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து டக்குன்னு இந்த பர்டிகுலர் மந்த்ல சேல் ஆகலாம். மேபி அந்த நீஷை நம்ம அந்த மந்த் டார்கெட் பண்ணிட்டு இருப்போம், தெரிஞ்சோ தெரியாமலோ. பட் தெரிஞ்சே பண்ணணும். நம்ம ஆஸ் அ மார்க்கெட்டரா நமக்கு தெரியணும். பட் இன்கேஸ் அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ரன் ஆயிடும். பட் இதே சேம் வந்து இப்போ அடுத்த மாசம் போகும்போது அது ரன் ஆகாது இல்லைங்களா? ஸோ அதுக்கு என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து நம்ம முன்கூட்டியே நம்ம அனலைஸ் பண்ணி வைக்கணும்? ஓகே ப்ரோ, இப்ப இது நீங்க என்ன பிசினஸ் பர்టిక్యులரா எல்லா டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் பிசினஸ் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் எப்படி நான் எப்படி எடுத்துக்கலாம்னா எல்லா மந்த்துமே பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கண்டிப்பா கொடுக்க முடியாது. அதை நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். பட் ஆவரேஜ்னு ஒன்னு இருக்கு. ஸோ அந்த ஆவரேஜை தான் நம்ம மெயின்டைன் பண்ண பார்க்கணும். அதாவது எல்லா ஒரு பர்டிகுலர் சீசன்ல நல்ல ஒரு சீசன்ல பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கலாம்.
ஓகே ஓகேங்களா. அது மத்த இதுல ஆவரேஜா இல்ல எவ்வளவு தூரம் நல்லா பண்ணோம்னா அவ்வளவுதான். பட் Bro, அது லோவா business ஓட கொடுத்துருக்குங்கிறதுக்காக nature. அங்க சீசன் இல்லைங்கிறது அர்த்தம் இல்ல. ஐம் சாரி இன்டரப்ட் ப்ரோ. அது பிசினஸோட நேச்சரை பொறுத்து இருக்கு. அந்த பிசினஸோட நேச்சர் வந்து ஒரு மந்த் தான் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் ஃபுல்லாமே ஆகாது அப்படின்ற பட்சத்துல நம்ம அதை கிளைண்ட் கிட்ட கரெக்டா கம்யூனிகேட் பண்ணி கரெக்டா வச்சிருவோம். சரிங்களா? அந்த அனலைஸ் நம்ம டேட்டா மூலமா தான் ப்ரூவ் பண்ணணும். ஒரு 1 year ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த டேட்டா நமக்கு தெரியும். ஓகேங்களா, இந்த மந்த் நல்லா இருக்கும், அந்த மந்த் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மந்த்ல இருக்க அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை மெயின்டைன் பண்ண பார்க்கணும், இல்லைன்னா அதுல இருந்து இம்ப்ரூவ் பண்ண பார்க்கணும். ட்ராப் ஆகுதுன்னா ஏன் ட்ராப் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பழக டேட்டா படிக்க தெரிஞ்சிடும். இந்த டேட்டாவை நம்ம முன்னாடியே கிளையண்ட்ட கேட்டா கேட்கலாமா? கொடுக்க போறாங்க, இல்லைன்னா இல்லன்னு சொல்ல போறாங்க. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே ஓகே ஃபைன். தேங்க்ஸ் ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. தேங்க் யூ. ஓகே டன் ப்ரோ. ப்ரோ இன்னும் ஒரு क्वेश्चन ஆன்சர் பண்ணிட்டு முடிச்சலாம் ப்ரோ. Bro, can you tell how you manage the time by going to the work as well as doing the business? How you are managing the both? இதுக்கு முன்னாடி நான் மேனேஜ்மெண்ட் 1-2 கிளைண்ட் பார்த்துட்டு இருந்தப்ப எனக்கு அது பெருசா தெரியல. இப்பயும் நான் மானிட்டர் தான் பண்ணுவேன் எல்லாமே. இப்ப ஒய்ஃப் அப்புறம் கீழே அதுக்கு மேல 3 பேர் இருக்காங்க, ஆட் ஸ்பெஷலிஸ்ட் 2 பேர் இருக்காங்க. ஸோ அதான் ஒரு இதுல எல்லாமே முன்னாடி கூட அக்ஷயாங்கிற ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க எப்படி 4-5 கிளைண்ட் மேம். ஒரு இதுல நீங்க டீப் டைவ் ஒர்க் பண்றாங்கன்னா உங்களால எல்லாமே பண்ண முடியாது. கண்டிப்பா நீங்க ஸ்கேல் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு சப்போர்ட்டிவா இல்ல நீங்க அடுத்த டீம் மெம்பர்ஸ் ஹையர் பண்றது இல்ல ஒர்க் அலோகேட் பண்ணி எல்லாமே நீங்களே பண்ணா நீங்க கண்டிப்பா எக்ஸாஸ்ட் ஆயிடுவீங்க. அண்ட் அவுட்புட்டும் உங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி வராது. ஸோ உங்களால எவ்வளவு ஹேண்டில் பண்ண உங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும், அதை நீங்க பண்ணுங்க. அதுக்கு மேல பண்ண முடியலையா கிளைண்ட் எடுக்காதீங்க கேட்டா, செஞ்சு எடுக்காது. ஏன்னா எடுத்துட்டு ரிசல்ட் கொடுக்க முடியல அவங்களுக்கும் சங்கடம். இது நல்ல பொட்டன்ஷியல் கிளைண்டாவும் இருந்துட்டு நமக்கு அது ஒரு பேட் நேமா போயிடும். உங்களால முடிஞ்சது எடுங்க, அதுக்கு அடுத்து நீங்க முடியலன்னு தெரிஞ்ச பட்சத்துல டீம் மெம்பர் ஹையர் பண்ணுங்க, அப்புறம் எடுங்க, அப்புறம் அவங்கள மேனேஜ் பண்ணுங்க. எஸ், சிம்பிள், வெரி சிம்பிள். நீங்க இப்போ ஒரு கிளைண்ட் ஒருத்தருக்கு ஒரு நம்பர் ஆஃப் கிளைண்ட் மேனேஜ் பண்ண முடியும். ஒருத்தர் 3 கிளைண்ட் மேனேஜ் பண்ண முடியும், ஒருத்தர் 5 கிளைண்ட் மேனேஜ் பண்ண முடியும், ஒருத்தர் 7 கிளைண்ட் மேனேஜ் பண்ண முடியும், ஒருத்தர் 2 கிளைண்ட் தான் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ உங்களோட டைம் அண்ட் அவைலபிலிட்டி பார்த்து ஓகே ஐ கேன் மேனேஜ் ஒரு 4 கிளைண்ட் இல்லை 5 கிளைண்ட், இதுக்கு மேல நான் கிளைண்ட் எடுக்கணும் ஆனா என்னால மேனேஜ் பண்ண முடியாது. அப்போ நான் வாட் வி ஹேவ் டு டூனா ஹையர் பண்ணுங்க. ஒரு சின்ன நம்ம கம்யூனிட்டியில நீங்க நம்ம ஹையரிங் இது இருக்கு, லிஸ்ட் இருக்கு. நம்ம கிட்ட மெசேஜ் பண்ணீங்கன்னா நம்ம பீப்புள் தான், அனடே சேனல் பார்ட்டிசிபென்ட்ஸ் தான். அவங்க நம்ம மெசேஜ் பண்றேன், அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. யூ பே சம் மணி அவுட் ஆஃப் யுவர் ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ மந்த்லி 10,000 15,000 வாட் எவர் இட் இஸ், நீங்க அவங்களுக்கு பே பண்ணீங்கன்னா தே வில் டூ தேர் ஒர்க். உங்களோட ஒர்க் அவங்க எல்லாமே எடுத்து அவங்க பண்ணிப்பாங்க. நீங்க அவங்களுக்கு 10,000 20,000 வாட் எவர் த பேமெண்ட் தட் யூ ஃபிக்ஸ், தே கெட் தட் பேமெண்ட். யூ கீப் ஆன் க்ரோயிங் யுவர் பிஸ்னஸ். ஓகேங்களா? அப்படிதான் நீங்க க்ரோ பண்ணணும். மீன்ஸ் டு கோ பிஹைண்ட் 2 lakh 3 lakh எல்லாம் இந்த மாதிரி பண்ண வேண்டியதா திங்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ரைட் கைஸ். ஸோ இட்ஸ் எப்படி இருந்துச்சு இந்த கேஸ் ஸ்டடி? ஏன் ஆட் ஸ்பெஷலிஸ்ட்னா அதை எல்லா ஆட்ஸும் அவர் பண்ணுவாரு, அதுல ஸ்பெஷலிஸ்டா இருக்காருங்க. அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவர். Come on guys, how was the case study? So next ஒரு क्वेश्चन கேட்டுறேன். மீன் டைம் எல்லாம் நம்ம பசங்க விட்டுருவாங்க. யார் நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடிக்கு வரீங்க? ஐ ப்ராமிஸ் சீக்கிரமா போட்டுருங்கப்பா. போட்டுருங்க. ஐ ப்ராமிஸ் போடுங்க. மீ இல்ல ஐ ப்ராமிஸ் டைப் பண்ணுங்க. சீக்கிரமா அச்சீவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடிக்கு வரணும். ஸோ 1 lakh per month அச்சீவ் பண்றதுக்கு பாருங்க, உங்ககிட்ட இருக்கிற 10% ஆஃப் த கான்டென்ட் இஸ் மோர் தென் எனஃப் டு அச்சீவ் 1 lakh per monthன்றது ஒரு ப்ரூஃப் தான் அவினாஷ் ப்ரோ. ஓகேங்களா? ஸோ உங்ககிட்ட 100% ஒர்த்தான எல்லாமே இருக்கு. ஸோ அப்போ கண்டிப்பாக உங்களால் சீக்கிரமாகவே பண்ண முடியும். அவர் சொன்ன மாதிரி தான் இட் டுக் 90 days to ஆல்மோஸ்ட் 3 to 4 months சொன்னார். லெட்ஸ் கீப் அன் ஆவரேஜ் லைக் 3 to 4னா ஒரு 100 daysன்னு வச்சுங்களேன். 100 days இஸ் மோர் தென் எனஃப் டு மேக் தட் 1 lakh per month. அவர் அங்கிருந்து 3 lakh வரைக்கும் போயிருக்காரு இப்போ. ஸோ அதுக்கு அங்கேயே இருக்காரு, ஏன்னா ஒர்க்கும் பண்ணுறாரு. ஸோ இருக்கிற கிளைண்ட்ஸ்க்கும் நல்லா ரிசல்ட்ஸ் கொடுக்கணும்னு அந்த மோட்டிவ்ல இருக்காரு, அங்கேயே வந்து இருக்காரு. அதோட தாண்டி போகிறதுக்கு கண்டிப்பாக அவர் ஸ்டெப்ஸ் எடுப்பார். என்னோட நெக்ஸ்ட் சஜஷனாக அதுதான் இருக்கணும். அவர் அங்கேயே இருக்கக்கூடாது, ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் த கைண்ட் ஆஃப் அன் ரிசல்ட்ஸ் தட் வாட் இஸ் ப்ரொவைடிங், ஹி ஹஸ் டு கோ பிஹைண்ட் 10 lakh. நெக்ஸ்ட் 10 lakh per month அச்சீவ் பண்ணிட்டு ஒரு கேஸ் ஸ்டடி நீங்களே எனக்கு மெசேஜ் பண்ணுங்க ப்ரோ. நான் உங்கள் பசங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்பயர் பண்ணுறேன், நான் வந்து ஷேர் பண்ணுறேன். யாருக்கெல்லாம் வேணும் 10 lakh அவர் அச்சீவ் பண்ணிட்டு போயிருக்கு, அவரே வரணும்னா மீன் போட்டுருங்க. எல்லாம் ஐ ப்ராமிஸ் ஆல்ரெடி போட்டிருக்க பீப்புள். ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாக படிங்க, சீக்கிரமாக கிளைண்ட்ஸ் எடுங்க, ரிசல்ட்ஸ் எடுங்க. ஸோ ப்ரோ பாருங்க ப்ரோ, இவ்வளோ வேலிடேஷன் இருக்கு. ஸோ நீங்கள் 10 lakh இவங்களோட விஷஸும் இருக்கும், இவங்களோட ப்ரேயர்ஸ் இருக்கும். அதே மாதிரி எல்லாமே ரியாக்ட் பண்ணிடுங்க, ஒரு செலிப்ரேட் பண்ணி விட்டுருங்க, ஒரு ரியாக்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்ம அவினாஷ் ப்ரோக்கு வந்து கண்டிப்பாக நீங்களும் ஒரு
ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் மாதிரி வச்சுங்க, கண்டிப்பா அவர் முன்னே வரணும்ட்டு. அவர் முன்னே வந்தா நாமளும் முன்னே வர முடியும்ன்றது ஒரு தாட்டா வச்சு ப்ரே பண்ணீங்க. அவரும் நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் ப்ரே பண்ணிப்பாரு. நானும் நிர்மா ப்ரோ எப்பவுமே அவ்வளவுதான், நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் முன்னே வரணும். ஓகேங்களா, அதுதான் எங்களோட கோல். ஸோ கண்டிப்பா ப்ரோ. அவினாஷ் ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் கமிங் ஃபார் திஸ் கேஸ் ஸ்டடி ப்ரோ. நான் கேட்டேன், நான் ரொம்ப நாள் முன்னாடி நீங்க அச்சீவ் பண்ணியிருந்தாலும் நான் இப்போ வந்து கேட்டதுக்கு இப்பயும் வந்து நான் வரேன் ப்ரோன்ட்டு வந்தீங்க. ஸோ ரியலி பீப்புள் ஆர் கெட்டிங் இன்ஸ்பயர்ட். ஒரு ஃப்ரீலான்சர்ஸ் டூ ஒரு ஏஜென்சியாக மாறணும்னா இந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, அதை நம்ம இப்படி ஃபேஸ் பண்ணணும், அதை இப்படி ஃபேஸ் பண்ணோம்னா நான் இப்படி வரோன்றதுக்கான ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஷேர் பண்ணீங்க ப்ரோ. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணீங்க. ஸோ இட் வாஸ் ரியலி குட். நிறைய பேர் இதை கேட்டு அவங்களும் சீக்கிரமா கேஸ் ஸ்டடிஸ் வருவாங்க, ரிசல்ட்ஸ் அச்சீவ் பண்ணிட்டு. தேங்க்யூ ஸோ மச் அவினாஷ் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் தேங்க்ஸ் ஆல். அண்ட் கம்யூனிட்டி எப்பயுமே என்ன சப்போர்ட்னாலும் என்ன ரீச் அவுட் பண்ணுங்க, அந்த குரூப்ல தான் இருப்பேன். நீங்க என்ன சப்போர்ட்னாலும் சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அருண் அண்ட் நிர்மல் ப்ரோ, எல்லாமே கிராட்டிடியூட் எல்லாமே உங்களோட அந்த டைரக்ஷன்னால தான் ப்ரோ. எல்லாமே பண்றதும் எல்லாமே வந்துட்டு கடவுள். ஓகேங்களா, அந்த கடவுள் மூலியமா நம்ம வரோம். ஓகேங்களா, அந்த கடவுள் மூலியமா நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பு உங்களுக்கு எடுத்துன்னு போய் நம்ம கொடுக்குறோம். உங்களோட எஃபர்ட்ஸ் அங்க விளையாடுது. ஓகேங்களா, நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸா இருந்தாலும் உங்களோட எஃபர்ட்ஸ் அங்க விளையாடும். ஸோ உங்களோட எஃபர்ட்ஸும் வந்து கண்டிப்பா வந்து ரியலி குட். ஏன்னா நீங்க ஒர்க் போய்கிட்டு இப்போ ஒய்ஃபை நீங்க குவிட் பண்ணி வச்சு அவங்களையும் மேனேஜ் பண்ண வைக்கிறது, ஒரு டீம் ஹையர் பண்ணி வைக்கிறது, இதெல்லாமே உங்களோட எஃபர்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ அந்த ரியலான ஒரு குட்டான எஃபர்ட்ஸ் நீங்க போடும்போது குட்டான ரிசல்ட்ஸ் வருது. ஸோ அதே மாதிரி ஐ திங்க் நான் அவங்க கூட சேட் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் ப்ரோ. நானும் சேட் பண்ணியிருக்கேன். கோகிலா வாணி ஒரு கிளாஸஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஸ்டார்டிங்ல வந்து கிளாஸஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க, ஞாபகம் இருக்கு எனக்கு. ஸோ கண்டிப்பா அவங்களுக்கும் சொல்லிடுங்க. ஸோ இட் வாஸ் ரியலி குட் கேஸ் ஸ்டடி. அவங்களும் நல்லா க்ரோ ஆகட்டும், உங்க கூட உங்க பிஸ்னஸும் நிறைய க்ரோ ஆகட்டும். பாருங்க, இவங்க பாலிடிக்ஸ் நான் வராம விட மாட்டேங்கிறாங்க. நான் பாலிடிக்ஸ் தான் வரணும், வந்து மாத்தணும்ங்கிறாங்க போல. அருண் ப்ரோ, நீங்க பாலிடிக்ஸ்க்கு வந்தா எங்க உங்க பிஏவா ஹையர் பண்ணுங்க ப்ரோ ப்ளீஸ். பாருங்க, நம்ம கேஸ் ஸ்டடி வச்சா அவங்க என்ன கேட்கறாங்க பாருங்க. ஓகே ப்ரோ, ஹையர் பண்ணிடலாம், விடுங்க ப்ரோ, உங்களை தான் ப்ரோ. ஓகேங்களா, தேங்க்யூ அவினாஷ் ப்ரோ. சிஸ்டர் சொல்லிடுங்க. ஷூர் ப்ரோ, ஷூர், கண்டிப்பா. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ஆல். ஓகே பாட்டி. தேங்க்யூ. Bye bro. Take care guys. தேங்க்யூ ஆல்.